2 minutes wait பண்ணலாம். Then we'll start the session. So today is about our UPSC 2026 focus. So upcoming UPSC 2026 exam kaga focus பண்ற students கான இந்த demo. And first, let me introduce myself. My name is Yugaselvi Gopinath, and I'm an educator with a 15 plus year of experience, more than 15 years of experience, both for UPSC and TNPSC, and more than 1 lakh aspirants in the 15 to 16 years. Now, I'm the train panirken both for union and state service. And my students has been always result oriented approach because every year we had a lot of results and எல்லா வருஷமும் நிறைய ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்கேன் when I was working with an academy, Alam IAS Academy, and even with Manidhanayam Academy. ஓகேங்களா? Fine. So நம்ம good evening ma, good evening. Selvi Shiva, good evening. So நம்மளோட எல்லா தாட்ஸுக்குமே ஒரு பயங்கரமான லட்சியம் இருக்கணும் இல்லையா? And I too have something like that. And my thing is shaping aspirants into a nation's builders. ஸோ ஒரு நல்ல ஆஸ்பிரன்ஸ் ஒரு நல்ல நாட்டை அமைக்க முடியும் அப்படின்றது என்னுடைய பயங்கரமான நம்பிக்கை. அதை அடிப்படையாக வச்சுதான் நம்ம யூபிஎஸ்சி 2026 டார்கெட் பண்றோம். அண்ட் ஃபர்ஸ்ட் லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை சப்ஜெக்ட் இஸ் இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பாலிட்டி யூபிஎஸ்சிக்கு ஏன் இம்பார்ட்டன்ட், why polity is important? First we have to understand. எப்பவுமே யூபிஎஸ்சி பத்தி படிக்கும் போது what are the subjects is there in UPSC? First நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் யூபிஎஸ்சி படிக்க ஆரம்பிக்கும். I think some students are calling me. Okay, fine. யூபிஎஸ்சி படிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண வேண்டிய முக்கியமான ஒர்க் என்னன்னா they should know the syllabus actually. சிலபஸை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா சப்ஜெக்ட் வைஸ் ஸ்பிளிட் பண்ணிக்கணும். அதுலயும் சப்ஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட்ன்றது 5 முக்கியமான சப்ஜெக்ட் தான். குட் ஈவினிங் சொனாலி. ஒன் இஸ் த பாலிட்டி, அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த எக்கானமி, தேர்ட் இஸ் என்விரான்மெண்ட், ஃபோர்த் இஸ் ஜியோகிரபி, அண்ட் த ஃபிஃப்த் இஸ் ஹிஸ்டரி. இன்ஃபேக்ட் இந்த 5 ஏரியா நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துட்டீங்கனாலே உங்களுக்கு சப்ஜெக்ட் ஆல்மோஸ்ட் கவர் ஆயிடும். மேம் 5 சப்ஜெக்ட் தானே மேம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த 5 சப்ஜெக்டுக்குள்ள சப்டிவிஷன்ஸ் இருக்கு. ஆனா அந்த சப்டிவிஷன்ஸ்லயும் எது நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், எது நீங்க இக்னோர் பண்ணலாம்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதை பத்தி நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது இந்தியன் பாலிட்டி. சரிங்களா? ஃபைன். பிஃபோர் கோயிங் ஆன் வித் பாலிட்டி இஸ் த பேக் போன் ஆஃப் யூபிஎஸ்சி அப்படின்னு எப்பவுமே நான் நம்புவேன். ஏன் மேம் பாலிட்டி மட்டும் ஏன் உங்க சப்ஜெக்ட் அதனாலயா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நாட் இட் ஆல். Before moving on with that, it is factual, conceptual and practical அப்படின்னு நான் சொல்றேன். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், shall I post a question to you all? எல்லாம் ஆன்சர் பண்றீங்களா? எஸ். யூபிஎஸ்சி ஜஸ்ட் ஓவர்வியூ கொடுங்க மேம். யூபிஎஸ்சி பத்தி ஐடியாவே இல்லாதவங்க கூட கொல்லப்பட வேணாம், இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? ஃபைன். எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 5 சப்ஜெக்ட் தான் யூபிஎஸ்சி. சரிங்களா? இந்த 5 சப்ஜெக்ட பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலே யூபிஎஸ்சி பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஈஸியா கிளியர் பண்ணலாம். ஓகே. ரெண்டாவது, யூபிஎஸ்சில பாலிட்டிக்கு எப்பவுமே வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டு. ஏன்னா இது ஃபேக்சுவல், கான்செப்சுவல் அண்ட் பிராக்டிக்கல். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இன்னைக்கு மார்னிங் நியூஸ் பேப்பர் ஓபன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து நியூஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல what is the first news in the newspaper? நேபாளம் கிளாஸ். என்னங்க? நேபாளத்துல நடக்கிற அந்த வன்முறை முடிவுக்கு வந்திருக்குன்னு சொல்லி. So the issue in Nepal has come to an end. International relationship. Okay. International relationship னு சொல்றேன். Okay, that's what. Something related to Nepal. அங்க ஏதோ ஒரு கிரைசிஸ் நடந்திருக்கு, அது முடிவுக்கு வந்திருக்கு. அங்க ஒரு புதுசா பிரைம் மினிஸ்டர் பதவி எடுத்திருப்பாங்க, ஒரு ஜஸ்டிஸ் வந்திருப்பாங்க. ஸோ சம்திங் லைக் திஸ் நம்ம பார்த்திருக்கோம். கரெக்டா? அட் த சேம் டைம் இன்னொரு சைடு எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த சைடு நம்மளோட சீஃப் மினிஸ்டர் போட்டோ இருக்கலாம், நம்மளோட பிரைம் மினிஸ்டர் போட்டோ இருக்கலாம்,
எஸ். அப்போ பேப்பர் எடுத்த உடனே கண்டிப்பா ஏதோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் இவங்க எல்லாரையும் நம்ம ஃபேக்டா எடுத்துக்கலாமா? தே ஆர் ஃபேக்ட்ஸ். எப்படி மேம் ஃபேக்ட் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, வெறும் நம்பர்ஸ் மெமரைஸ் பண்றது மட்டும் ஃபேக்ட் கிடையாது. மோர் தென் த நம்பர்ஸ், அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுமே ஃபேக்ட் தான். இவங்களுக்கு இதான் பவர்ஸ் அப்படின்னு வச்சிருக்கோம் இல்லையா? knowing about the powers is also the fact. knowing about the duties is also the fact. அப்ப இவங்களோட பவர் அண்ட் டியூட்டிஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறது கூட நமக்கு ஃபேக்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட். இப்போ இவங்களை பத்தி அனாலிட்டிக்கலா நம்ம திங்க் பண்றோம் இல்லையா? அவங்க அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் ஒர்க் பண்றாங்களா? ஆர் தே ஒர்க்கிங் வித்தின் த லிமிட் அப்படின்னு, இதுதான் நம்மளோட கான்செப்சுவல் பார்ட். இப்ப பிராக்டிக்கல் என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் சடனா ஒரு ஸ்கீம் போடுவார். மேம் இப்படி ஒரு ஸ்கீம்லாம் சாத்தியமா அப்படின்னு நம்ம பேசணும் இல்லையா? தட் இஸ் பிராக்டிக்கல். அப்ப ஃபேக்ட் இஸ் who is the prime minister, how he got that power அப்படின்றது ஃபேக்டர். அனாலிட்டிக்கல் அப்படின்றது கான்செப்சுவல்ன்றது அவருக்கு என்ன பவர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, அது லிமிட்குள்ள இருக்கான்றத அனாலிஸ் பண்ணி நம்ம கிரிட்டிசைஸ் பண்றோம் இல்லையா? அது கான்செப்சுவல். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்து நியாயப்படுத்த ட்ரை பண்றோம் இல்லையா? அது பிராக்டிக்கல். எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, இந்தியால பிரைம் மினிஸ்டரா பிரசிடென்டா யார் நம்மளை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆட்கள் நினைக்கிறீங்க? who is the biggest personality? ஜனாதிபதி. பிரசிடென்ட் you mean? yes. சந்தோஷ் மேம். ஓகே சந்தோஷ். சோ பிரசிடென்ட் நீங்க சொல்றீங்க கரெக்டா? எஸ் எஸ் மேம். ஓகே, பட் நம்ம ஊர்ல பிரசிடென்ட் பெரிய ஆள்னு யார் சொன்னா? எந்த அடிப்படையில சொல்றீங்க? ஏன்னா அவங்க தான் வந்து பிரதமருக்கும் அவங்க தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா இந்தியாவோட முதல் குடிமகன் சொல்லுவாங்க. he is called the first citizen of India. அதனால he is powerful நீங்க சொல்றீங்க கரெக்டா? அப்படிதான் மேம் சொல்லுவாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க கரெக்டா? நம்ம மத்தவங்க சொல்றதை எடுத்துக்க வேண்டாம். நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல, நம்ம அதை திங்க் பண்ணுவோமா? என்னைக்காவது பிரைம் மினிஸ்டர் சொல்லி அத பிரசிடென்ட் கேட்க மாட்டேன்னு அப்போஸ் பண்ண இந்தியால முடியுமா? பிரைம் மினிஸ்டர் ஒரு விஷயத்துல கையெழுத்து போடுங்கன்னு சொல்றாங்க, பிரசிடென்ட் முடியாது சார் இதெல்லாம் என்ன நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு நம்ம பிரசிடென்டால சொல்ல முடியுமா? முடியாதா? முடியும். ம்? பிரசிடென்ட் சொன்னா ஜனாதிபதி கையெழுத்து போட்டுருவாங்க. பிரசிடென்ட் சொன்னா ஜனாதிபதி போட்டுருவாங்களா? பிரைம் பிரைம் மினிஸ்டர் சொன்னா பிரசிடென்ட் மினிஸ்டர் போட்டுருவாங்க. பிரசிடென்ட் போட்டுருவாங்கன்னு சொல்றேன். பிரைம் மினிஸ்டர் சொன்னா பிரசிடென்ட் போட்டுருவாங்க. நீங்க சொன்னதை நான் கேட்பேன் அப்படின்னா அப்ப நீங்க தானேங்க பெரிய ஆளு, நானா பெரிய ஆளு? பட் ஜனாதிபதி வந்து அதாவது அவங்க ஐஏஎஸ் அதாவது ஐஎஃப்எஸ்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. பட் பிரைம் மினிஸ்டர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தவங்க. நம்ம பிரசிடென்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் வரணும்னு இல்ல, நாளைக்கு நான் கூட வரலாம், ஏன் நீங்க கூட வரலாம், சாதாரண ஆள் கூட பிரசிடென்ட் ஆகலாம். அதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னாதான் பிரசிடென்ட் ஆகணும்னு நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லல. ஏன்னா அதுக்கு பெயர் தான் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. the word political democracy means யார் வேண்டுமென்றாலும் எந்த பதவியை வேண்டுமென்றாலும் அடையலாம், இன்க்ளூடிங் த போஸ்ட் ஆஃப் த பிரசிடென்ட். புரியுதுங்களா? அப்போ இந்தியால பிரசிடென்ட் பெரிய ஆளா பிரைம் மினிஸ்டர் பெரிய ஆளான்னு கேட்டா இப்ப நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும். now let me clarify you. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சரி இந்த பிபிடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி அதை கிளாரிஃபை பண்ணிடுறேன். பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், இந்தியால மக்கள் பெரிய ஆளா பிரைம் மினிஸ்டர் பெரிய ஆளா? அதுக்கு பதில் சொல்லுங்களேன். மக்கள் தான் மேடம். அதுல டவுட் இல்லையா உங்கள யாருக்கும்? ஆன்லைனர்ஸ் மத்தவங்க சொல்லுங்க. பீப்புள் தான் இல்லையா? ஓகே, பீப்புள் தான் பெரிய ஆள்னா அப்ப பீப்புள் கையில தானே எல்லா அதிகாரமும் இருக்கணும். the power lies in the hands of the people. in fact நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல பிரியாம்பிள்ன்ற பக்கத்துல we the people of India அப்படின்ற வார்த்தை இருக்கும். இந்த வார்த்தைக்கான ஒரு வார்த்தை, அதாவது பொலிட்டிக்கல் லாங்குவேஜ் என்ன சொல்லுதுன்னா பாப்புலர் சாவர்ஜினிட்டின்னு சொல்லுது. மக்களின் இறையாண்மை தன்மை, பாப்புலர் சாவர்ஜினிட்டி. அப்ப பாப்புலர் சாவர்ஜினிட்டின்ற வேர்டு என்னன்னா மக்களே உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள். இந்தியால மக்கள் தான் பெரியார்.
அப்ப மக்கள் சூஸ் பண்ற யாரா இருந்தாலும் அவங்க பெரிய ஆள். இப்ப 2 பேர்ல யாரு பிரைம் மினிஸ்டரா பிரசிடென்டா? பிரைம் மினிஸ்டர். இட் இஸ் த பிரைம் மினிஸ்டர். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா ஹூ இஸ் த ரியல் ஹெட் அப்படின்னு கேட்டா இவரை தான் ரியல் ஹெட்னு நம்ம சொல்றோம். ஹூ இஸ் த நாமினல் ஹெட்னு கேட்டா இவரை தான் சொல்றோம். நாமினல் என்றால் பெயரளவிற்கான தலைவர் அப்படின்னு அர்த்தம். The president is the nominal head and the prime minister is the real head. ஏனால் பிரைம் மினிஸ்டரை நாம் முடிவு செய்கின்றோம், மக்களாகிய நான் முடிவு செய்கின்றேன். அப்ப என்னுடைய பவரை நான் அவர்கிட்ட கொடுத்திருக்கேன். இன்ஃபேக்ட் இது சரிதானா மேம்னு கேட்டீங்கன்னா சரிதான். இப்ப நமக்கு எங்க கன்ஃபியூஷன் ஏற்படும்னா, அப்படி பிரைம் மினிஸ்டர் தான் பெரிய ஆள்னா எதுக்கு மேம் 2 ஆட்கள்? தேவையில்லாத செலவு தானே. எஸ், நம்ம இந்தியா பார்லிமெண்டரி சிஸ்டம் அப்படின்றத அடாப்ட் பண்ணிருக்கோம். பார்லிமெண்டரி சிஸ்டமினுடைய பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, there should be 2 head, 2 தலைவர்கள் கண்டிப்பா இருந்தே ஆகணும்னு சொல்லுது. இதனாலதான் நம்ம பிரசிடென்ட்னு ஒரு கேரக்டரையும் பிரைம் மினிஸ்டர்னு இன்னொரு கேரக்டரையும் வச்சிருக்கோம். புரிஞ்சுதுங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் சொன்னா கேட்டுதான் ஆவார்னு கான்ஸ்டிடியூஷன்ல எங்கேயாவது இருக்கான்னு கேட்டா yes, it is said in the constitution under article 74. 74ல நமக்கு சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. இந்த ஆர்டிகல் 74ல என்ன சொல்லியிருக்குன்னா, பிரைம் மினிஸ்டர் மட்டும் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த இடத்துலயும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஒரு தனி நபருக்கு அதிகாரத்தை கொடுக்கல. ஏன்னா ஒரு தனி நபரினுடைய அதிகாரம் என்னைக்குமே மிஸ்யூஸ் செய்யப்படலாம். சோ இட் இஸ் given as a team. பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இவங்க கொடுக்கக்கூடிய எய்ட் அண்ட் அட்வைஸ் இத பிரசிடென்ட் கட்டாயம் கேட்கணும்னு ஆர்டிகல் 74ல தெளிவா சொல்லியிருக்கு. புரிஞ்சுதுங்களா? அப்ப அவரை தாண்டி பிரசிடென்டால எதுவுமே செய்ய முடியாது. அப்ப பேப்பர் எடுத்தாலே பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், பார்லிமெண்ட் இததான் பார்த்துட்டே இருக்கோம். அப்ப சொல்லுங்க, ஒரு அரசாங்கத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் பாலிட்டி தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? Is it the king of the UPSC or not? Is this subject the king of UPSC or not? It is the king. நீங்க இந்த சப்ஜெக்ட் எந்த இடத்துலயுமே வந்து படிச்சுட்டு ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. பிகாஸ் எல்லா இடத்துலயுமே 6 அடிக்கலாம், எல்லா இடத்துலயுமே நாலேஜ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் கவர்னன்ஸ். ஒரு நல்ல ஆட்சிக்கான கவர்னன்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? பாலிட்டில இருந்து தான். இட் இஸ் த ஹைலி வெயிட்டேஜ் இஸ் கிவன் இன் த எக்ஸாமினேஷன். ஏன்னா பாலிட்டி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க நல்ல ஆபீசரா வர முடியும். அண்ட் தேர்ட், கரண்ட் அஃபேர்ல ரெகுலரா நம்ம பேப்பர் பார்க்க எல்லாமே அபவுட் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், ஜஸ்டிஸ், பீப்புள். அப்ப பீப்புளை பத்தி படிக்கிறது தான் பாலிட்டியே. பீப்புளுக்கு நல்ல ஆட்சி எப்படி கொடுக்கறதுன்னு படிக்கிறது தான் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ். அப்ப கண்டிப்பா கரண்ட் அஃபேருக்கும் இந்த சப்ஜெக்டுக்கும் பெரிய லிங்க் இருக்குல்ல. இட் ஹெல்ப் இன் எஸ்ஏ அண்ட் எத்திக்ஸ். ஏன்னா ஒரு சமூக சூழல்ல ஏற்பட்ட பிரச்சனையை பேஸ் பண்ணி தான் நமக்கு எஸ்ஏ கேட்கறாங்க, எத்திக்ஸ் கேட்கறாங்க. அப்ப பாலிட்டியும் சட்டங்களும் நமக்கு அந்த பேப்பருக்கும் யூஸ் ஆகுமா? அப்போ ஒன் பேப்பர் will support you in multiple angles of UPSC in multiple papers. நம்ம செகண்ட் ஏஆர்சி கமிஷன் ரிப்போர்ட் படிப்போம் கவர்னன்ஸ்ல. இந்த செகண்ட் ஏஆர்சி கமிஷனோட கோட்ஸை நீங்க எஸ்ஏ பேப்பர்ல எழுதலாம், எத்திக்ஸ் பேப்பர்ல எழுதலாம். அப்போ பாலிட்டி இஸ் எசென்சியல் ஃபார் ஆல் தி சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சின்றது அடிப்படையா 2 ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஒன் இஸ் preliminary, செகண்ட் இஸ் மெயின்ஸ் அண்ட் தேர்ட் இஸ் இன்டர்வியூ. இன்டர்வியூவை விட்டுருவோம். இன்டர்வியூ கடைசி நிலை, நம்ம படிச்சு எழுத வேண்டிய நிலைன்றது 2, preliminary அண்ட் மெயின்ஸ். preliminaryன்றது ஃபுல்லா ஓஎம்ஆர் ஷீட் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணக்கூடியது. மெயின்ஸ் இஸ் டிஸ்கிரிப்டிவ்னு சொல்லுவோம். ஓகே, எல்லாமே ஆன்சர் ஸ்கிரிப்ட். preliminary நீங்க ஸ்ட்ராங்கா இருந்துட்டாலே அதுலயே கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து எழுதக்கூடியது தான் மெயின்ஸ். மற்றபடி உங்கள வந்து பல பேருக்கு பல யூகங்கள் இருக்கலாம். இதுல மெயின்ஸ்ல அடிஷ்னலா ஆப்ஷனல்னு ஒரு சப்ஜெக்டும், ஓகேங்களா, அண்ட் நம்பர் 2 உங்களுக்கு எத்திக்ஸ்னு ஒரு பேப்பரும் ஆட் ஆயிருக்கும். இதுக்கு மட்டும்தான் நம்ம அதிக வெயிட்டேஜ் கொடுக்கணும். மேம், இங்கிலீஷ் அண்ட் சிசாட் பேப்பர். மை டே சந்தோஷ், ஜிஎஸ் சேர்ந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கிலீஷ் அண்ட் சிசாட் அஸ் அ காம்ப்ளிமெண்ட் வி ஆர் ப்ரொவைடிங். ஓகே, கண்டிப்பா சிசாட்டும் இந்த கோர்ஸ்ல நாங்க ஆட் பண்ணிருக்கோம். நீங்க தனியா அதுக்கெல்லாம் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எவ்ரி சாட்டர்டே யூ ஹேவ் 2 கிளாஸ், ஒன் இஸ் இங்கிலீஷ், ஒன் இஸ் சிசாட். எவ்ரி சாட்டர்டே.
ஓகே, மண்டே டு ஃப்ரைடே வில் பி ஜிஎஸ். சரி, இப்போ நம்ம பாலிட்டி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த சிலபஸ் எப்படி இருக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும்ல. திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி த பாலிட்டி சிலபஸ். இவ்வளவுதான். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், கான்ஸ்டிடியூஷன் புக் எப்படி வந்துச்சு. இன்ஃபேக்ட் பாலிட்டி பத்தி தெரியாத ஸ்டூடெண்ட்டுக்கு லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ. நம்ம இந்தியால ஒரு புக் இருக்கு, தேர்ஸ் a book called கான்ஸ்டிடியூஷன். இந்த புக்ல எந்தெந்த கேரக்டர்ஸ் பத்தி சொல்லியிருக்கோ அந்த கேரக்டர்ஸை பத்தி தான் நம்ம படிப்போம் இந்தியன் பாலிட்டியில. பிரசிடென்ட் பத்தி சொல்லியிருக்கு, பீப்புள் பத்தி சொல்லியிருக்கு, நம்ம ரைட்ஸ் பத்தி சொல்லியிருக்கு, ஜுடிஷியரி பத்தி சொல்லியிருக்கு, எலெக்ஷன் கமிஷன் பத்தி சொல்லியிருக்கு. இவங்க எல்லார பத்தி படிக்கிறது தான் நம்மளோட இந்தியன் பாலிட்டி. சரியா? அதோட சாலின் ஃபீச்சர், பிரியாம்பிள், யூனியன் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப். இப்போ இந்த சாப்டர் இதுல என்னென்ன ஹெட்டிங்ஸ் இருக்கோ இந்த ஹெட்டிங்குக்கான கண்டென்ட்டை நம்ம ஒழுங்கா படிச்சு வச்சாலே we will clear both prelims and mains easily. இதுல ஜிஎஸ் பேப்பர் 2ன்றது தான் மெயின்ஸ் பேப்பர் நமக்கு, பாலிட்டி, கவர்னன்ஸ் அண்ட் ஐஆர். அப்போ பிரிலிமினரியில நம்ம என்ன படிக்கிறோமோ இதுல கரண்ட் அஃபேர்ல ஆட் பண்ணிட்டு நம்ம மெயின்ஸுக்கு எழுதும். புரிஞ்சுதுங்களா? இதுதான் பிரிலிம்ஸ். இப்ப நல்லா பாருங்க, இது மெயின்ஸ்க்கான சிலபஸ். இப்போ நீங்க இங்க பாக்குறீங்க இல்லையா, கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், கான்ஸ்டிடியூஷனல் பாடி, குவாசி ஜுடிஷியல் பாடி, இது அத்தனையுமே இங்கேயுமே நீங்க பாப்பீங்க. பாருங்க. அண்ட் இங்க பாருங்க, செப்பரேஷன் ஆஃப் பவர் பிட்வீன் வேரியஸ் ஆர்கன்ஸ். இந்த வேரியஸ் ஆர்கன்ஸ்ன்றது ஒண்ணும் இல்லை, பார்லிமெண்ட், ஜுடிஷியரி, எக்ஸிகியூட்டிவ். அகைன் நீங்க படிப்பீங்க. அப்போ பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்ன்றது ஆக்சுவலி நமக்கு ஓவர்லாப்பிங் சிலபஸ் தான். பிரிலிமினரி நம்ம நல்லா படிச்சிட்டோம்னா மெயின்ஸுக்கு கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 days எஃபர்ட் போட்டா போதும், மெயின் சிலபஸ் ஈஸியா படிச்சிடும். பிரிலிமினரியிலே கரண்ட் அஃபேர் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டோம்னா இன்னும் பிரச்சனை இல்லை, இன்னும் வேகமா கூட மெயின்ஸுக்கு படிச்சுக்கலாம். இதுதான் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கான சிலபஸ் டிஃபரன்ஸ். இதுல என்னன்னா இங்க பாருங்க, நீங்களே பாருங்க, நான் விளையாட்டுக்கு சொல்லல, சிஎம், கவர்மெண்ட் பாலிசிஸ், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். அப்ப இது எல்லாமே கரண்ட் அஃபேர் ஓரியன்டட் நமக்கு. புரியுதுங்களா? சரி, இப்ப சிலபஸ் தெளிவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நவ் வாட் வாஸ் த வெயிட்டேஜ் இன் 2025? 2025ல உண்மையாவே பாலிட்டிக்கு வெயிட்டேஜ் கொடுத்தாங்களான்னு பல பேருக்கு டவுட். டோட்டல் நம்பர் பாலிட்டி கொஸ்டின் வாஸ் 14, அப்ராக்சிமேட்டா 14%. டிஃபிகல்ட் லெவல் பாத்தீங்கன்னா மாடரேட் டு சேலஞ்சிங் தான். சோ ஈஸின்னு சொல்ல முடியாது, டிஃபிகல்ட்னு சொல்ல முடியாது. இட் வாஸ் a வெரி மாடரேட் கொஸ்டின். ஒழுங்கா படிச்சு ஆன்சர் பண்ணக்கூடிய வகையில தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்ததே தவிர டஃபஸ்ட் கொஸ்டின் கிடையாது. அண்ட் மோரோவர் இங்க பாருங்க, இது எல்லாமே சிலபஸ்க்குள்ள இருந்து தான் கேட்டிருக்காங்களே தவிர அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்னு நீங்க ஒரு கொஸ்டின் எடுத்து காமிங்க பார்க்கலாம். யூ கேன் நாட் ஷோ இட். ஆன்டி டிஃபெக்ஷன் லா இஸ் தி சிலபஸ். pardoning power president என்ற சாப்டர்ல படிப்போம். ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் பிரசிடென்ட். பார்லிமெண்டரி பிரிவிலேஜ் பார்லிமெண்ட் சாப்டர். கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன், எஃப்ஆர், ரெகுலேட்டரி பாடி, ஷெட்யூல்ட் ஏரியா. இது அத்தனையுமே நமக்கு கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள இருந்து எடுக்கப்பட்ட அந்த சிலபஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தானே தவிர நாட் அவே ஃப்ரம் த சிலபஸ். somebody is writing on my board. ஹோஸ்ட் கொஞ்சம் அதை ஒண்டி கட் பண்ணுங்க ஹோஸ்ட். புரிஞ்சுதுங்களா? சோ பிரிலிமினரியில கிட்டத்தட்ட 14%. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட நமக்கு 5ல இருந்து 7 சப்ஜெக்ட் இருக்கு மேஜர் சப்ஜெக்ட். அதுல ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு 14% இஸ் அ மேஜர் வெயிட்டேஜ். ஓகேங்களா? ஃபைன். இப்போ இங்க பாருங்க, see the development. நமக்கு எப்படி பார்த்தாலும் பாலிட்டி கொஸ்டின் கேட்காம எக்ஸாமுக்கு போவே மாட்டாங்க. எல்லா வருஷமும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் இதுல பியூர்லி பாலிட்டி கொஸ்டினை மட்டும் நாங்க ஸ்பிளிட் பண்ணிருக்கோம். ஓகே, பியூர்லி பாலிட்டி கொஸ்டினை மட்டும் நான் ஸ்கேட்டர் பண்ணி எடுத்திருக்கேன். இதே நம்ம கரண்ட் அஃபேரையும் சேர்த்து எடுக்கும் போது உங்களுக்கு மோர் தேன் 14 வருமே தவிர லெஸ் தேன் 14 இருக்காது. கிட்டத்தட்ட 17 questions were there. And last year preliminary பாத்தீங்கன்னா many questions were from my notes itself. அதுக்கெல்லாம் லைவ் எவிடன்ஸ் வேணும்னா கூட I can prove from my notes. Such a lot of questions got reflected from my notes itself. இது எப்பவுமே சில क्वेश्चन நம்ம டார்கெட் பண்ணுவோம். It used to come. Okay, fine. இப்போ let us come to a part. Is it tough or easy? நமக்கு தெரிய வேண்டியது தானே. யூபிஎஸ்சிக்கு நான் படிக்கிறேன். யூபிஎஸ்சினாலே எல்லாரும் வந்து பெருசா பேய் பூதம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது டஃபா ஈஸியா? எனக்கு ஐ எம் அ மாடரேட் லேர்னர் மேம். நான் ரொம்ப எல்லாம் படிக்க மாட்டேன். ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் எல்லாம் கிடையாது. என்னால 12 hours படிக்க முடியாது. படிக்காத,
நான் உன்னை 12 ஹவர்ஸ் படின்னு சொல்லவே இல்லையே. அண்ட் என்னால வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய புக் ரெஃபர் பண்ண முடியாது. மோர் புக்ஸ் தேவையில்ல. நான் உன்னை படிக்க சொல்லலையே. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது டஃபா ஈஸியான்னு கேட்டா ஐ லேண்ட் வித் த வேர்ட் கால்ட் ஈஸி. பட் உங்க கண்ணோட்டத்துக்கு மேம் ஃபார் யூ இட் குட் பி ஈஸி பட் ஃபார் அஸ் அப்படின்னு தோணும். ஓகே சரி, இப்போ ஷல் வி கோ ஃபார் த சேலஞ்ச். இப்போ நான் பர்டிகுலர் டாபிக்கை உங்க எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்றேன். எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு எம்சிக்யூ கொஸ்டின் நம்ம பார்ப்போம். அது உங்களால ஆன்சர் பண்ண முடியுதா இல்லையான்றத ஹானஸ்டா நீங்க போட்டுட்டு ஆன்சர் பண்ண முடியுதா இல்லையான்ட்டு அதுக்கப்புறமா நம்ம டிசைட் பண்ணுவோமா அது டஃபா ஈஸியான்ட்டு. எஸ், ஷல் வி ஸ்டார்ட்? என்ன சொல்றீங்க? அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாமா? என்ன ரெடி? ஒன்னும் ஆமா சொல்லணும், இல்ல இல்ல சொல்லு. அமைதியா அந்த எப்படி? That's correct. சரி, let us go on. The Constitution is the backbone of India. What is the soul of the Constitution? கான்ஸ்டிடியூஷனை இந்தியாவோட பேக் போன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த புக்கு தான் இந்தியாவை ஸ்ட்ராங்கா பிடிச்சி வச்சிருக்கான். அப்போ அதுக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கணுமே. அந்த மனசு எது அப்படின்னு கேட்டா it is the preamble. Now let us see what a preamble is. Preamble is the introduction page of the Constitution. எந்த புக் வாங்கினாலும் அந்த புக்கை பத்தி ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ்ல சில வேர்ட்ஸ் எழுதி வச்சிருப்பாங்களா? நம்ம இண்டெக்ஸ் பேஜ்னு சொல்லுவோமா? இந்த இண்டெக்ஸை பார்த்தாலே நமக்கு தேவையான சாப்டர்லாம் இந்த புக்ல இருக்கா, இந்த புக் வாங்கலாமா வேண்டாமா, நமக்கு பிரயோஜனப்படுமா இல்லையான்றதை நம்ம முடிவு பண்ணிடலாமா? அப்படிப்பட்ட ஒரு இண்டெக்ஸ் பேஜ் தான் நம்ம கான்ஸ்டிடியூஷனுக்கான இண்டெக்ஸ் பேஜ் தான் நம்மளோட இந்த preamble. So therefore it is called the introduction page of the Constitution. And இதை இன்னொரு வேர்ட்லயே சொல்லுவாங்க, it is a key to the mind of constitution makers. இந்த புக்கை எழுதினாங்க இல்லையா, அவங்க மைண்டுக்குள்ள என்ன நினைச்சாங்கன்றத இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அவங்க எல்லாம் எப்பேற்பட்டவங்கன்றத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்வாங்க. ஃபைன். So preamble tells us what India is and what it wants to achieve. இந்தியா எப்படிப்பட்ட நாடு, அது எதை நோக்கி பயணம் பண்ணுதுன்றத பிரியாம்பிள்ன்ற இந்த பேஜை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? அந்த அளவுக்கு முக்கியமான டிராஃப்ட் தான் பிரியாம்பிள். இன்ஃபேக்ட் பிரியாம்பிள் பத்தி சொல்லணும்னா நம்ம இந்த பர்டிகுலர் டாபிக் எடுத்துப்போம். இந்த பர்டிகுலர் டாபிக்கை நான் உங்களுக்கு 3 ஆங்கிள் டிவைட் பண்றேன். பேசிக், ஃப்ரம் எக்ஸாம் ஆங்கிள், ஃப்ரம் அனாலிட்டிக்கல். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் பார்ப்போம், அதுக்கப்புறமா எக்ஸாம் பாயிண்ட் பார்ப்போம், அதுக்கப்புறமா நம்ம அனாலிஸ் பண்ணலாமா? ஓகேயா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா உங்களுக்கு? பிரியாம்பிள்ன்றது புக்குக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பேஜ். இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் பேஜ். இது என்ன சொல்லுது? இந்தியா எப்படிப்பட்ட கண்ட்ரி அண்ட் இந்தியா என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இத பத்தி தான் பிரியாம்பிள்ல சொல்லியிருக்கு. ஓகேயா? ஃபைன். இப்போ ஃபர்ஸ்ட் let us see the basics of the preamble. இந்த பிரியாம்பிள ஒரிஜினலா டிராஃப்ட் பண்ணவர் நேருஜி. நேருஜி ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்றத 1946 அன்னைக்கு 46ல டிசம்பர் 13, 1946 கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிக்கு சப்மிட் பண்ணிருப்பார். அப்படி சப்மிட் பண்ண அந்த டிராஃப்ட் ரொம்ப முக்கியமான டிராஃப்ட். நம்ம நம்மளோட அப்ஜெக்டிவ் குறிக்கோள் என்ன அப்படின்றது இந்த பேப்பர்ல எழுதி வச்சிருந்தாவா. இந்த டிராஃப்டை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் பண்ணி அதை தான் இன்னைக்கு நம்ம பிரியாம்பிள் அப்படின்னு அடாப்ட் பண்ணியிருக்கோம். அப்படி அடாப்ட் பண்ணது எப்போன்னு பாத்தீங்கன்னா ஃபுல், அதாவது கான்ஸ்டிடியூஷனும் சேர்த்து அடாப்ட் பண்ணது. அலாங் வித் த கான்ஸ்டிடியூஷன் நம்ம பிரியாம்பிள சேர்த்து அடாப்ட் பண்ணது 26 January 1950. இந்த டேட் நமக்கு ரொம்ப முக்கியம். பிகாஸ் இந்த டேட் அன்னைக்கு தான் கான்ஸ்டிடியூஷன் இந்த புக் வாஸ் given to the people. given to the people னா என்ன அர்த்தம்? நமக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு அர்த்தம். It means came into force. The book came into force on January 26, 1950. ஓகேங்களா? இப்போ பிரியாம்பிள பொதுவா பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டிராஃப்ட்னு சொல்றதுக்கு காரணமே அதுல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ். இது எல்லாமே பிரியாம்பிள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள். இதுல ஒவ்வொரு வார்த்தையுமே நம்ம வள்ளுவர் மாதிரி, நம்ம வள்ளுவர் எழுதக்கூடிய ஒரு லைன்ல 3-4 வேர்ட்ஸ் இருந்தாலும் ஒவ்வொரு வேர்டுக்கு ஒரு மீனிங் இருக்கு இல்லையா?
அந்த மாதிரி பிரியாம்பிள் இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு வேர்டுக்குமே ஒரு பியூட்டிஃபுல்லான சென்ஸ் இருக்கு. அண்ட் இந்த சென்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ஃபோர்ஸ் பண்ண முடியுமா? அழகான வார்த்தைன்றீங்களா மேம், கோர்ட்ல போய் கேஸ் போட முடியுமானா, இட் இஸ் நான் என்ஃபோர்ஸபிள். இஸ் இட் என்ஃபோர்ஸபிளான்னு கேட்டா இட் இஸ் நான் என்ஃபோர்ஸபிள். கோர்ட்ல போய் கேஸ் எல்லாம் நம்ம போட முடியாது. ஆனா கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்ட ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த முடிவு பண்ணணும், அது என்ன விளக்கம் கொடுக்குதுன்னு இன்டர்பிரட் பண்ணணும்னா அப்ப இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் இட் கிவ்ஸ் கைடன்ஸ் இன் இன்டர்பிரிட்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியான்னு யாராவது கேட்கறாங்க. இஃப் சம்ஒன் ஆஸ்க் இஸ் இந்தியா டெமோக்ராட்டிக் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? What would be our answer? சொல்வீங்க? What would be your answer? ஆமான்னு சொல்லுவோம். பட் அது எவிடன்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் தேர் இன் தி பிரியாம்பிள். அப்ப இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எவிடன்ஸோட காமிக்கிறதுக்கு பிரியாம்பிள் எடுத்துக்காட்டா பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இப்ப இங்க இருக்கக்கூடிய வேர்டு என்னவோ சின்ன வார்த்தையா இருக்கு. இப்ப அந்த வேர்டை கொஞ்சம் டெப்தா பார்க்கலாமா? சாவரின். இந்தியா இஸ் இண்டிபெண்டன்ட் இன்டர்னலி எக்ஸ்டர்னலி. அப்ப சாவரின்னா என்னன்னா, இந்தியாவை வெளியேந்தும் யாரும் கட்டுப்படுத்த முடியாது, உள்ளுக்குள்ள இருந்தும் யாரும் கட்டுப்படுத்த முடியாது. நாங்க டோட்டலா எங்களுக்கு தேவையானதை நாங்களே செஞ்சு போன்றதுதான் சாவர்ஜினிட்டி. அப்போ ஹூ இஸ் சாவரின் இந்தியானா பீப்புள் ஆர் சாவரின். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன ஞாபகம் இருக்கா? பாப்புலர் சாவர்ஜினிட்டி. பாப்புலர்னா மக்கள்னு அர்த்தம். சரிங்களா? சரி, ரெண்டாவது பாப்போமா? சோசியலிஸ்ட். இந்தியா சோசியலிசமா ஃபாலோ பண்ணுது? ஆமா. ஆனா இந்த சோசியலிஸ்ட்ன்ற வேர்ட் ஒரிஜினலா கிடையாது. 42nd CAA 1976 மூலமா தான் சேர்த்தோம். இதுக்கு என்ன மீனிங்னா, என்னுடைய நோக்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டியை கம்மி பண்ணணும். அதுக்கு தேவையான எல்லா நடவடிக்கைகளையும் ஸ்டேட் நான் எடுக்கலாம். இங்க ஸ்டேட் என்ற வேர்டுக்கு என்ன மீனிங்னா, நம்ம நினைக்கிற மாதிரி தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் கிடையாது. இங்க கேபிட்டல் எஸ் யூஸ் பண்ணி எழுதக்கூடிய ஸ்டேட்டுக்கு மீனிங் கவர்மெண்ட் அல்லது கண்ட்ரி. ஸோ பாலிட்டி படிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தைக்கே மீனிங் டிஃபர் ஆகும். நம்ம ஒவ்வொரு வேர்டா அழகா கத்துப்போம். இங்க நமக்கு விஷயம் என்னன்னா, நமக்கு ஏபிசிடில இருந்து கத்துக்க ஆரம்பிக்கணும். ஆனா அது அழகான லேர்னிங். சரிங்களா? இப்போ ஸ்டேட்டினுடைய கடமை எல்லாரையும் சமமாக்கணும், இன்இக்வாலிட்டி பிரேக் பண்ணணும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் பிரைவேட் ரெண்டு பேரையும் ஒன்னா என் நாட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்கேன். அதுதான் சோசியலிசம். இதே கம்யூனிசம்னா எல்லாமே பப்ளிக் தான் செய்வான். ஆனா சோசியலிசம்ல பிரைவேட்டும் இருக்கான், பப்ளிக்கும் இருப்பான். ஆனா கவர்மெண்ட் பிரைவேட்டை ரெகுலேட் பண்ணிருப்பான். மக்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடாத அளவுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுவான்? பிரைவேட்டுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு பார்த்துப்பான். தட் இஸ் கால்ட் சோசியலிசம். ஆர் யூ கிளியர்? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? சோசியலிசம்னா என்னன்ட்டு, சாவர்ஜினிட்டினா என்னன்ட்டு இந்த ரெண்டு பேர் தெளிவா இருக்கீங்களா? பிரியாம்பிள் எங்க இருந்து வந்ததுன்னு தெளிவா இருக்கீங்களா? The next word, secular. இந்த வார்த்தை எல்லாருக்குமே தெரிஞ்ச வேர்டு தான். என்னமா மதச்சார்பின்மை அதானே? நோ ரிலிஜன் அதானே? நோ ரிலிஜன் கிடையாது. ஈக்குவல் ரெஸ்பெக்ட் டு ஆல் ரிலிஜன். ஸ்டேட் ஆகிய நான், எனக்கு எந்த மதமும் கிடையாது. இப்ப இந்த நிமிஷத்துல இருந்து ஸ்டேட்ன்ற நான் யாருன்னா கவர்மெண்ட். நீங்க எல்லாரும் என்ன வந்து கவர்மெண்டா அசியூம் பண்ணிக்கணும். புரிஞ்சுதா? எனக்கு எந்த மதமும் கிடையாது. ஆனா நான் எல்லா மதங்களையும் சமமா பார்ப்பேன். So equal respect for all religion is my secularism. Democratic அப்படின்னா power rest with the people. உங்ககிட்ட தான் பவர்ஸ் இருக்கு. இந்த டெமோக்ராட்டிக் அப்படின்னா என்னன்னா பீப்புள் ரூல்னு அர்த்தம். மக்களுக்கு தேவையான சட்ட திட்டங்களை அவங்களே போட்டுக்கொள்ளலாம் அப்படின்றது தான் டெமோக்ரஸி. இதோ இருக்கு பாருங்க. திஸ் இஸ் கால்ட் டெமோக்ரஸி. மக்கள் கிட்ட கேட்டு மக்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்களே முடிவு பண்றதுதான் டெமோக்ரஸி. இன்ஃபேக்ட் இதுல ரெண்டு வகை இருக்கு, டைரக்ட் இன்டைரக்ட்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு முடிவையுமே மக்களை ஓட்டு போட சொல்லி எடுக்க சொன்னா அது டைரக்ட் டெமோக்ரஸி. மக்களுக்கு பதிலா மக்கள் ஓட்டு போட்ட எம்பி எம்எல்ஏக்கள் முடிவு பண்ணா அதுக்கு பேர் இன்டைரக்ட் டெமோக்ரஸி. எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, இந்தியாவுக்கு டைரக்ட் டெமோக்ரஸி ஓகேயா? எல்லா முடிவுகளையும் கவர்மெண்ட் நம்ம கிட்ட கேட்டு முடிவெடுத்தா ஓகே அவங்களுக்கெல்லாம்?
people kindly vote for this அப்படின்னா ஓகேயா? உங்களுக்கெல்லாம் டைரக்ட் டெமோக்ரஸி வேணுமா, இன்டைரக்ட் டெமோக்ரஸி வேணுமா? எல்லாம் ஓட் போட்டு இருக்கீங்கல்ல. நான் அவ்வளவு ஒன்றும் கஷ்டமா எதுவும் கேட்கலையே, புக்ல இருந்து கூட கேட்கலையே. டைரக்ட் தான் வேணுமா? சரி, இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கி எத்தனை வருஷம் ஆகுதுங்க சந்தோஷ்? 75. இண்டிபெண்டன்ஸ் வாங்கிய 75. ஓகே, 75 இயர்ஸ்ல எல்லாருக்குமே ஓட்டிங் ரைட்ஸ் ஈக்குவலா கொடுத்திருக்காங்கல்ல. அதுல ஏதாவது டிஸ்கிரிமினேஷன் இருக்கா? ஆண்கள் மட்டும்தான் ஓட்டு போடணும், பெண்கள் மட்டும்தான் ஓட்டு போடணும், இந்த சமூகத்தினர் தான் ஓட்டு போடணும்னு ஏதாவது வித்தியாசம் இல்ல இல்லையா? ஓகே, எத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு லாஸ்டா கேஸ்ட் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? டர்ன், we call it as turnover. ஓட் டர்ன்ஓவர்னு சொல்லுவோம். ஆனா இப்ப பீகார் எலெக்ஷன்ல வந்து ரோஹிங்கா முஸ்லிம்களை வந்து உள்ளார அவங்க செப்பரேட் ஆயிருக்கு. அதனால நிறைய பேரை வந்து தூக்கியிருக்காங்க ஓட்டிங் ப்ராசஸ்ல இருந்து. நம்ம அதெல்லாம் விட்டுருவோம், அந்த கதையெல்லாம் விட்டுருவோம். அதெல்லாம் வந்து இன்னும் நிறைய பிரச்சனைகள்லாம் நம்ம பார்க்கணும். ஓகே, நான் கேட்டது இது வரைக்கும் போட்ட ஓட்டுகள்ல தமிழ்நாடு ஓட்டே ஒரு எடுத்துப்போம். எத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு கேஸ்ட் ஆயிருக்கு ஹையஸ்ட்? 60% கிராஸ் பண்ணதே கிடையாது. அப்ப மிச்சம் 40% ஓட்டர்ஸ் என்ன பண்றாங்க? ஓட்டு போடாம இருக்காங்க. அப்படிப்பட்ட நாட்டுல வாழ்ந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட டைரக்டா ஓட்டு போட சொல்லி கேட்கணும் அப்படின்னா அதெல்லாம் நல்லாவா இருக்கும்? போட்டுருவோமா நம்ம? இல்ல மேடம், இப்ப ஏஐ டெக்னாலஜி அண்ட் எல்லாமே ஆப்ஸ் வந்துருச்சு. அதுதான் இன்னும் ரிஸ்கியே. ஹேக்கிங் இஸ் பாசிபிள். டெக்னாலஜி இஸ் அகைன் a problem. Yes or not? நான் மிஸ்டர் ஏ கழுத்துவேன், ஆனா அவங்க செட் பண்றது மிஸ்டர் பிக்கு போற மாதிரியே செட் பண்ணி வச்சிருந்தா அப்ப என்ன பண்ணுவீங்க? So everywhere is a problem. Point number 1, இந்தியா ஏன் டைரக்ட் டெமோக்ரஸி சூஸ் பண்ணலனா? ஃபர்ஸ்ட் திங், இந்தியா இஸ் a highly populous country. நிறைய பாப்புலேஷன் இருக்கக்கூடிய நாடுகள்ல டைரக்ட் டெமோக்ரஸி வைக்க முடியாது. நம்பர் 2, இந்தியா வாஸ் a highly illiterate country. படிப்பறிவு அந்த அளவுக்கு இல்ல. டெமோக்ரஸினா என்னன்னு தெரியாத நாடு இந்தியா 1950s. அப்போ இந்த மாதிரி நாட்டுல நம்மளால டைரக்ட் டெமோக்ரஸி வைக்க சாத்தியம் கிடையாது. இதனால்தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் மேக்கர்ஸ் ரொம்ப புத்திசாலித்தனமா இன்டைரக்ட் டெமோக்ரஸியை அக்சஸ் பண்ணாங்க. ஓகே, ஃபைன். இதை பத்தி இன்னும் ஃபர்தர் நம்ம பிரியாமல் படிக்கும்போது இன்னும் டெப்தா பார்ப்போம். ரிபப்ளிக்ன்ற வேர்டுக்கு மீனிங் என்னன்னா நம்மளோட பிரசிடென்ட், த ஹெட் ஆஃப் த ஸ்டேட், நாட்டினுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறைதான் ரிபப்ளிக். இந்த ரிபப்ளிக்ன்றது மொனார்கி அப்படின்ற வழிமுறைக்கு எதிரானது. In UK, there was a system called monarchy, where the thing is hereditary in nature. வம்சாவளியா அந்த பதவியை ஆளுவாங்க. பட் இந்தியா ஏன் அப்படி ஒரு அரசனை வைக்க முடியல? ஏன்? இந்தியா ஆல்சோ ஹேட் a lot of kings இல்லையா? எஸ் ஆர் நாட்? நமக்கு என்ன மன்னராட்சி புதுசா என்ன? இல்லையே. why didn't we adopt a king? நம்மளும் மொனார்கி வச்சிருந்திருக்கலாமே, ஏன் வைக்கல? why didn't we have a king? I need some other student also to answer. கிங்னா அவங்க வாரிசு, அவங்க பையன், அதுக்கப்புறம் பேரன் அப்படியே வந்துட்டே இருக்கும். அதான் ஏன் வைக்கல, ஏன் கொடுக்கல? நம்ம ஏற்கனவே அப்படி அரசர்கள் வச்சிருந்தோம்ல, ஏன் கொடுக்க முடியாது? ஏன் கொடுக்க கூடாது? திரும்ப அப்படியே அரசன் வச்சுப்போம், பிரைம் மினிஸ்டர் வச்சுப்போம். டைவர்ஸ் கல்ச்சர், லாங்குவேஜ். ஆமா, ஓகே, பவர் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. சரி, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் என்ன தெரியுமா? ஒரு வார்த்தை மட்டும்தான். இந்தியா ஃபாலோ தி சிஸ்டம் ஆஃப் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. நான் ஃபர்ஸ்ட் அதுக்காக தான் அந்த வேர்டை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒரு பொலிட்டிக்கல் டெமோக்ராட்டிக் கண்ட்ரில எந்த ஒரு பதவியையும் வம்சாவளியா கொடுக்க கூடாதுன்றதுதான் சட்டம். அப்ப வம்சாவளியா ஒரு பதவியை கொடுத்தாச்சுன்னா அந்த நாடு பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி கிடையாது. அப்ப கான்ஸ்டிடியூஷன் புக்ல நான் இந்த பக்கம் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸின்னு எழுதிட்டு இன்னொரு பக்கம் வம்சாவளியா ஒரு பதவியை கொடுத்தா அப்ப பிற்கால சங்கதியை என்கிட்ட வந்து கேள்வி கேட்க மாட்டானா? எங்க பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி? ஏன் இந்த பதவியில் நான் உட்கார கூடாதான்ட்டு? எஸ். ஆர். பட் நாட்? மேடம், நேருவோட ஃபேமிலி எல்லாம் அந்த இதுல தான் வராங்களே.
அவங்க எல்லாம் ஓட்டு போட்டு மக்கள் நம்ம தானே ஓட்டு போட்டு சூஸ் பண்றோம். அவங்களா வந்து அந்த பதவியில உட்கார்ந்துடுறாங்களா? இல்ல இல்ல. அப்படி பார்த்தா நம்ம டிஎம்கே பார்ட்டி அது என்ன சொல்லுவீங்க? எஸ் ஆர் பட் நாட்? அவங்க பட் See, சுதந்திரத்துல இருந்து without any வர்றது. election, நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, without any election, did any post is occupied by anyone on hereditary basis? அப்படி சில மேம் பதவிகள் எனக்கு ஒரு இருந்துச்சு. டவுட் மேம். சொல்லுங்க. மேம் அப்போ அந்த காலத்துல வந்து ஓட்டு போற ஆப்ஷன் இருந்தது தானே மேம்? எந்த காலத்துல? ஏஷியன்ட் எல்லாம் வந்து இந்த குடவோலை கான்ஸ்டிடியூன்ட் வந்து சிஸ்டம் நீங்க சொல்றது கரெக்டா? அப்போ வந்து பேசிக்கா வந்து அப்படித்தானே செலெக்ஷன் பண்ணுவாங்க. சோ அவர் சொல்றேன் சொன்ன மாதிரி கேட்டுக்கோங்க. நீங்க சொல்ற கேள்விக்கு என்ன பதில்னா, அந்த காலத்துல ராஜாக்கள் ஒரு பெரிய இடத்தை புடிச்சு வச்சிருப்பாங்களாம். எல்லா இடத்தையும் மொத்தமா ராஜாக்கள் பாத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கீழே பேஷ்வாஸ், பேஷ்வாஸ்ன்றது நார்த் இந்தியால, இப்ப நம்ம ஊர்ல வந்து சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர்னு வச்சிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி சிஸ்டமா அந்த காலத்துல வச்சிருந்தாங்க. அப்போ அதுக்கு கீழே ஒரு டிவிஷன்ஸ், வில்லேஜ், அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் குடவோலை சிஸ்டம் வழியாக அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவை தேர்ந்தெடுத்துக்கலாமே தவிர அரசனை மாத்த முடியுமான்னு கேட்டா மாத்த முடியாது. அரசன் என்பவன் ஆளுமை பெற்றவன், the one who has the ability to control with the power, one who has the ability to safeguard the people with his ability and power. அவன் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறான்ல சண்டையில, இன்னொரு நாடு எதிர்த்து வரும்போது என் மக்களையும் நாட்டையும் காப்பாத்தல என்னோட எபிலிட்டி மூலமா. அப்ப அந்த எபிலிட்டி மூலியமா நான் தக்க வச்சிருக்கேன் என் பதவியை. புரிஞ்சுதுங்களா? அதனால அரசனை மாத்த மாட்டாங்க. அரசனுக்கு கீழே இருக்கக்கூடிய சில அதாவது சின்ன சின்ன ஊர்கள்ல நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் வச்சிருப்பாங்க கிங். அததான் குடவோலை சிஸ்டம்ல கொடுத்து வச்சிருந்தாங்க. அது கூட நம்மளா கிரியேட் பண்ணோம் அட்மினிஸ்ட்ரேஷன் பெட்டர்மெண்ட்டுக்காக. அங்கேயுமே நல்லா யோசிச்சுப்பாங்க. வெல்ஃபேர் ஸ்டேட், நம்ம பிரியாம்பிள்ல வெல்ஃபேர் ஸ்டேட் பத்தி படிப்போம். இந்த வெல்ஃபேர் ஸ்டேட்ன்றது ஏன்ஷியன்ட் பீரியட்லயே அப்ப இருந்ததுக்கான எவிடன்ஸ். அது மக்கள் நலனுக்காக அங்கேயே ஒரு பிரதிநிதியை நம்ம தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். அவன் மக்களோட பிரச்சனையும் அரசன் கிட்ட கொண்டு வந்து சொல்லும் போது அரசன் டைரக்டா அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஈஸியா யூஸ் பண்ணிப்பான். இப்ப எல்லாரையும் என்னால பாத்துக்க முடியாது இல்லையா, எல்லா பிரச்சனையும் நான் பாத்துக்க முடியாது இல்லையா, அந்த மாதிரி. ஓகே, சோ ரிபப்ளிக் அப்படின்றது மொனார்கிக்கு ஆப்போசிட் மெத்தட். மொனார்கி நம்ம ஏன் அடாப்ட் பண்ணலன்னா, இந்தியா இஸ் a politically democratic country. இன்ஃபேக்ட் இந்தியால கணக்கு பிள்ளைன்னு ஒரு வம்சமே இருந்துச்சு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கர்ணன் அப்படின்ற பதவியை கொடுப்பாங்க. ஒரு பர்டிகுலர் ஏரியாவோட லேண்ட் ரெக்கார்ட் ஃபுல்லாவே அந்த கணக்கு பிள்ளை தான் வச்சிருப்பாரு. அது வம்சாவளியா கொடுத்து வச்சிருந்தாங்க. எம்ஜிஆர் பீரியட்ல தான் அந்த பதவியை ரத்து செஞ்சுட்டு விஏஓ அப்படின்ற பதவியை தமிழ்நாட்டுல கொண்டு வந்தாங்க. ஏன்னா பொலிட்டிக்கல் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, எந்த பதவியும் வம்சாவளியா கொடுக்க கூடாதுன்ற காரணத்துக்காக. Are you clear? Next, so justice, liberty, equality, fraternity, இது எல்லாமே நம்மளோட கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ். ஜஸ்டிஸ், எல்லாருக்குமே எல்லா வகையான நீதி கிடைக்கணும். எல்லா வகையான நீதினா என்னென்ன மேம்னு கேட்டீங்கன்னா, சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல். எனக்கு வசதி இல்லைன்றதுக்காக எனக்கு நியாயம் கிடைக்காம போக கூடாது. நான் இந்த கேஸ்ட்ன்றதுக்காக எனக்கு நியாயம் கிடைக்காம போயிடக்கூடாது. பொலிட்டிக்கலி எனக்கு கிடைக்க வேண்டிய ரைட்ஸ் எனக்கு கிடைக்காம போயிடக்கூடாது. அப்ப 3 வகையான நீதியும் எனக்கு கிடைச்சே ஆகும். ஃப்ரீடம், எனக்கு பேச, என்னுடைய மதத்தை பராமரிக்க, அதாவது பிராக்டிஸ் பண்ண மொத்த ரைட்ஸும் எனக்கு கொடுக்கணும். ஈக்குவாலிட்டி, நான் ஆண் பெண் அப்படின்னு என்ன வேறுபாடு காட்டாம என்னை சமமாக பாவிக்கணும். ஃப்ரெட்டர்னிட்டி, அனைவரும் எனக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான். ஏன்னா இந்தியா இஸ் அ மல்டி டைவர்சிஃபைட் கண்ட்ரி. இந்தியா அளவுக்கு டைவர்சிட்டி அதிகம் கொண்ட நாடு எதுவுமே கிடையாது உலகத்துல. we have multiple religion, multiple caste, multiple sections, subsections. அந்த அளவுக்கு வேற எந்த நாட்டிலயாவது பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. அப்ப இந்த வார்த்தை மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து, இப்ப சந்தோஷ் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு சந்தோஷ்க்கு தெரியாது, ரெமி யாருன்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் நம்ம எல்லாமே ஒரு டீமா உட்கார்ந்து ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் ஃபீல்ட்ல பேசிட்டு பழகிட்டு இருக்கோமே, இந்த பழக்கமே ஏற்பட்டு இருக்காது இந்தியால. அப்ப இந்த வேர்ட் கான்ஸ்டிடியூஷன் மேக்கர்ஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இன்பில்ட் பண்ணிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? ஃபைன். Good evening, ma'am. Excuse me, ma'am. சொல்லுங்க.
மேம் இப்ப வந்து லீகல் ஹேரா இருக்கவங்க வந்து ஒரு போஸ்ட் வந்து எடுத்துக்க முடியாது ஆஸ் பர் அவர் பொலிட்டிக்கல் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இப்போ டெபுட்டி சிஎம்ங்கிற ஒரு போஸ்ட் வந்து நமக்கு கிடையாது. அதை உருவாக்கி கொண்டு வந்திருக்காங்க இல்லைங்களா? அது என்ன பேசிஸ் மேம்? ஆக்சுவலி டெபுட்டி சிஎம் அப்படின்ற போஸ்ட் வந்து இட்ஸ் நாட் அ கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், இட்ஸ் நாட் அ ஸ்டாட்யூட்டரி போஸ்ட். இதுக்கு சட்டமும் கிடையாது, இதுக்கு கான்ஸ்டிடியூஷனல் அமைப்பும் கிடையாது. இது பிரைம் மினிஸ்டர் நினைச்சா எப்படி எனக்கு எத்தனை அமைச்சர்கள் வேணும்னு முடிவு பண்ண முடியுமோ, அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர் நினைச்சா எனக்கு இத்தனை அமைச்சர்கள் வேணும்னு முடிவு பண்ணலாம்னு கான்ஸ்டிடியூஷன் சீஃப் மினிஸ்டருக்கு அந்த ரைட்ஸை கொடுத்திருக்கு. அப்ப எனக்கு துணையாக நிக்க ஒரு அமைச்சர் வேணும்னு டெப்டி சீஃப் மினிஸ்டர் போஸ்ட த சீஃப் மினிஸ்டர் கேன் கிரியேட் ஆஸ் அன் அசிஸ்டன்ட். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இருக்கு. இந்த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியை வந்து ஒரு 3 பேர் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சீஃப் மினிஸ்டர் நினைச்சா he can create 3 ministers. அந்த பவர் கான்ஸ்டிடியூஷன் சீஃப் மினிஸ்டருக்கு கொடுத்திருக்கு டு ஹாவ் அ பெட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த மாதிரி வந்து லிமிட்டே இல்லாம மினிஸ்டர்ஸை யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தான் 91st CAA மூலமா ஒரு சீலிங் கொண்டு வந்தாங்க. அந்த சீலிங் என்னன்னா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில எத்தனை எம்எல்ஏஸ் இருக்காங்களோ, ஓகே, இந்த ஸ்ட்ரென்த்ல 15% should be the strength of council of ministers. அப்ப என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப தமிழ்நாட்டுல 300 எம்எல்ஏஸ் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அப்ப வாட் இஸ் 15%? அப்ப மேக்சிமம் சீஃப் மினிஸ்டர் எத்தனை மினிஸ்டர்ஸ் வச்சுக்கலாம்? 45 மினிஸ்டர்ஸ் வச்சுக்கலாம். இதுல வந்து 2 ஃபினான்ஸ் மினிஸ்டர் கூட வச்சுக்கோ, 2 டெப்டி சீஃப் மினிஸ்டர் கூட வச்சுக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க டெப்டின்ற வேர்டு வந்து இல்லைன்னு சொல்லிட்டு தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. I have the ability to create 2 deputy chief minister also. No one can ask because the constitution has given that rights for me for better administration and governance. புரிஞ்சுதுங்களா? எஸ் மேம், புரிஞ்சுதுங்க. இஃப் இன் கேஸ் ஆல்ரெடி 45 மினிஸ்டர்ஸ் இருக்காங்கங்கிற பட்சத்துல அப்பா முடியாது. One person have to resign and then they have to replace. ஓ, தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அதுதான் அந்த லிமிட். ஏன்னா மிஸ்யூஸ் has happened already. ஃபார் எக்ஸாம்பிள், சில சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மினிஸ்டர் பதவி, கிட்டத்தட்ட ஒரு 100 மினிஸ்டர்ஸ் வரைக்கும் வச்சிருப்பாங்க. யார் செலவு பண்றது? ஹூஸ் மணி? பீப்புள்ஸ் மணி. ஹூ வில் குவெஸ்சன்? அப்போ கவர்னன்ஸை பெட்டர் பண்ணணும் போது சில கமிஷன்ஸோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில தான் இந்த 91st அமெண்ட்மெண்ட்ல இந்த சீலிங் கொண்டு வந்தாங்க. திஸ் சீலிங் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் ஃபார் யூனியன். யூனியன்ல பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 75ல சப் கிளாஸ் 1A நீங்க பார்க்கலாம். அண்டர் சப் கிளாஸ் 1A you will find the council of ministers strength should not be maximum 15% of Lok Sabha. அப்ப லோக் சபால எத்தனை எம்பிஸ் இருக்காங்களோ அதுல 15% should be it. அதுக்காக நீங்க வந்து மேம் அப்ப லோக்சபா எம்பி தான் மினிஸ்டர் ஆக முடியுமான்னு நினைச்சுக்க கூடாது. The minister can be from Rajya Sabha and Lok Sabha, but the strength, the value should be maximum based on the Lok Sabha strength. இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு பார்லிமெண்ட் டீச் பண்ணும்போது இன்னும் பொறுமையா நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ இப்ப பிரியாம்பிள் பொறுத்த வரைக்கும் there were multiple cases. பெர்பாரி கேஸ், கேஷ்வானந்த பாரதி கேஸ். ஃபர்ஸ்ட் பிரியாம்பிள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பிரியாம்பிளுக்கும் கான்ஸ்டிடியூஷனுக்கும் சம்பந்தமே கிடையாது, அது தனி டிராஃப்ட், இது தனி டிராஃப்ட்ன்றாங்க. அடுத்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இல்ல preamble is a part of the constitution and it is a basic structure, it's a very important document அப்படின்னு. அடுத்து மினர்வா மில் கேஸ்ல இட்ஸ் integral part ன்னு சொல்லியிருப்பாங்க. let me use the word integral part. what is an integral part? na very important part ன்னு அர்த்தம். and DPSP-யும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் பேலன்ஸ் பண்றதுக்கே பிரியாம்பிள தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. எஸ் ப்ளீஸ். இல்ல வாய்ஸ் விட்டு கேட்டுச்சு. விட்டு கேக்குதுங்களா? மத்தவங்க கிளியரா இருக்கா? இஸ் இட் கிளியர் டு அதர் ஸ்டூடெண்ட்ஸ்? அதர்ஸ்? மேம் கிளியரா கேக்குது. ஓகே ஃபைன். and then with respect to SR பொம்மாய் கேஸ், SR பொம்மாய் கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பிரியாம்பிள்ல இருக்கக்கூடிய எல்லா வேர்ட்ஸுமே பேசிக் ஸ்ட்ரக்சர், அப்ப அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளை மிஸ்யூஸ் செய்யாதீங்க அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. எஸ்பெஷலி த வேர்ட் செக்யூலரிசம். நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, ஆல் ரிலிஜன் ஆர் ஈக்குவல்னு. திஸ் பிகேம் அ பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்டர் எஸ்ஆர் பொம்மாய் கேஸ். அண்ட் எல்ஐசி இந்தியான்ற இந்த கேஸ்லுமே இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியல் ஃபார் த சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன் ஆல் தீஸ் கேசஸ் preamble have been a major play.
நம்ம எந்த கேஸ் எடுத்தாலுமே பிரியாம்பிள பத்தி பேசாமையே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பிரியாம்பிள் ஆக்ட் அஸ் இன்டர்பிரிட்டர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன் இந்த மீனிங்ல தான் சொல்லுதா அப்படின்றத இன்டர்பிரிட் பண்றதே பிரியாம்பிள வச்சுதான் நம்ம இன்டர்பிரிட் பண்ணணும். புரியுதுங்களா? ரீசெண்ட் இஷ்யூஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருந்துச்சு. பிரியாம்பிள் வர்சஸ் செக்யூலரிசம். பிரியாம்பிள பொதுவா ஐடி கார்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் செக்யூலரிசம் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல தான் ஆட் பண்ணிருப்பாங்க. ஈக்குவல் ரெஸ்பெக்ட் டு ஆல் ரிலிஜன். அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டேட், எனக்கு எந்த ரிலிஜனும் கிடையாது. அண்ட் இந்தியன் மாடல் என்னன்னா பிரின்சிபல் டிஸ்டன்ஸ். அதாவது பிரின்சிபல் டிஸ்டன்ஸ்னா என்னன்னு சொல்றேன். பிரின்சிபல் டிஸ்டன்ஸ்னா ஸ்டேட் எனக்கு ரிலிஜன் கிடையாதுதான், அதுக்காக ரிலிஜன் நீ என்ன வேணாலும் செஞ்சுட்டு போனாலும் நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீ ரிலிஜன் சொல்லி சட்டி ஃபாலோ பண்ணுவ, நான் வேடிக்கை பார்க்க முடியுமா? ஐ வில் ரெகுலேட். யூ கான்ட் சே தட் இட்ஸ் யுவர் ரிலீஜியஸ் ஃப்ரீடம். அப்ப இங்க என்ன? we are restricted religious rights. புரியுதுங்களா? அப்ப இந்தியன் டைப் ஆஃப் செக்யூலரிசம் நம்ம பாசிட்டிவ் செக்யூலரிசம்னு சொல்றோம். பாசிட்டிவ் செக்யூலரிசம்னா அதுல என்ன இருக்கணும்? ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கணும். நெகட்டிவ் செக்யூலரிசம்னா அங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இருக்காது, எதை வேணாலும் செஞ்சுட்டு போ அப்படின்னா நெகட்டிவ் செக்யூலரிசம். ஆனா பாசிட்டிவ் செக்யூலரிசம்னா ஒன் ரிலீஜன் should not affect the other religion சொல்லி எல்லாத்துலயுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட உங்க ஃப்ரீடமை என்ஜாய் பண்ண விட்டா தட் இஸ் கால்ட் பாசிட்டிவ் செக்யூலரிசம். சோ கான்ஸ்டிடியூஷன் எங்கெல்லாம் ரிலீஜனுக்கு சப்போர்ட் பண்ணுது? நம்ம பிரியாம்பிள் இருக்கக்கூடிய வேர்டுக்கு கான்ஸ்டிடியூஷன் புக்குள்ள எங்க சப்போர்ட் இருப்பாங்க? ஈக்குவாலிட்டி அண்ட் நோ டிஸ்கிரிமினேஷன் 14 and 16. ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் ஆர்டிகல் 25 to 28. கேஷ்வானந்த பாரதி கேஸ்லயும் அண்ட் பெர்பாரி எஸ்ஆர் பொம்மாயி கேஸ்லயும் செக்யூலரிசம் பிகேம் அ பேசிக் ஸ்ட்ரக்சர். மிஸ்யூஸ் ஆஃப் ரிலீஜன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் இப்போ செக்யூலரிசம் பேஸ் பண்ணி நிறைய கேசஸ் போச்சுன்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த வாஃபாக் அமெண்ட்மெண்ட் பில். இது ரீசெண்டா நடந்த ஒரு முக்கியமான விஷயம். இது என்னன்னா முஸ்லிமுக்கு ரிலீஜியஸ் என்டோன்மெண்ட் ஒன்னு கிரியேட் பண்ணிருப்பாங்க. இதுல என்னன்னா நான் முஸ்லிம்ஸ் அந்த போர்டுக்குள்ள ஆட் பண்ணிருப்பாங்க. அண்ட் ரிமூவல் ஆஃப் வாஃபாக் பை யூசர். ப்ராப்பர்ட்டி யூஸ் பை முஸ்லிம் ஃபார் ரிலீஜியஸ் ஆர் சேரிட்டி பர்பஸ் may no longer automatically be recognized as வாஃபாக். ரிலீஜனுக்காக பயன்படுத்தப்படுறது இனி வாஃபாக் ப்ராப்பர்ட்டின்னு டைரக்டாலாம் நீங்களா சொல்லிக்க கூடாது, அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பல ரூல்ஸை கிரியேட் பண்ணிருப்பாங்க. இந்த பல ரூல்ஸை கூட விட்டுடலாம். வாஃபாக்ன்றது முஸ்லிம்ஸ் முஸ்லிமோட ரிலீஜன் வளர்ச்சிக்காக தானமாக கொடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிய ரெகுலேட் பண்றதுக்கான அமைப்பு. இதுல முஸ்லிம்ஸ் மட்டும் இருந்தா சரியா, இல்ல ஹிந்து முஸ்லிமா ஒன்னா உட்கார வைக்கிறது சரியா? கிவ் மீ யோர் ஒப்பீனியன். எல்லாம் சேர்ந்து உட்கார வைக்கிறது தான் என்னை பொறுத்தவரை சரியும். எப்படி? ஏன்னா ஒரு அமெண்ட்மெண்ட் அவங்க பாஸ் பண்றாங்கன்னா, ஒரு இடத்த வந்து அவங்க சூஸ் பண்றாங்கன்னா, அவங்களே அந்த இடத்த வந்து இவங்க அவங்களுக்கு சூஸ் பண்ண ஃபேவரட்டா மாட்டாங்கங்க. எடுத்துக்கலாம். அந்த வாஃபாக்கு தானமா முஸ்லிம்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்து டெம்பிள்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அரச காலங்கள்ல அரசன் தானமா பல ஏக்கர்ஸ் கொடுத்து வச்சிருப்பான் கோவிலுக்கு. அதெல்லாத்தையும் பராமரிக்க தான் இந்து என்டோன்மெண்ட் போர்டு வச்சிருப்போம். அந்த மாதிரிதான் இது. இப்ப சொல்லுங்க. பட் ஆனா மேடம், எல்லாம் இருந்தாலும் இப்ப எப்படின்னா, இப்ப பள்ளிவாசல் அண்டு தர்கா வந்து கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல கிடையாது. ஆனா இந்துக்களோட டெம்பிள்ஸ் எல்லாம் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ம். அப்ப இதுல வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. அதுக்குதான் ரெகுலேட் பண்றதுக்கு இந்த லா வாஃபாக் போர்ட் கிரியேட் பண்ணி அதுலயும் வந்து கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். டிரான்ஸ்பரன்சியை கிரியேட் பண்ணணும். கவர்மெண்ட்டுக்கு நீங்க ஆடிட்டிங் ரிப்போர்ட் கொடுக்கணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கிரியேட் பண்றாங்க. ஓகே, இதுல நெகட்டிவ்ஸும் இருக்கு, பாசிட்டிவ்ஸும் இருக்கு. இப்போ நீங்க இதனுடைய நெகட்டிவ்ஸ் பாசிட்டிவ்ஸ் படிச்சீங்கன்னா இதுதான் உங்களுக்கு மெயின்ஸ்க்கான ஆன்சர்ஸ். ரியாமல் பத்தி எழுதிட்டு, ரியாமல் இருந்து செக்யூலரிசம் பத்தி எழுதிட்டு, செக்யூலரிசமோட ரீசெண்ட் எக்ஸாம்பிளை பத்தி இதை பத்தி எழுதினா முடிஞ்சு போச்சு. இப்ப சொல்லுங்க, இப்ப நான் சொல்லி கொடுத்தேனே பிரியாம்பிள், did you people face any difficulty in understanding? I think I taught you for nearly half an hour. என்ன அமைதியா இருக்கீங்க எல்லாம்?
சரி, ஓகே. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன், அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட், இது ரொம்ப முக்கியமான கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுச்சு. இது என்னன்னா, to keep all temple, mosque and church and other religious places as they were on 15th August 1947. 15 ஆகஸ்ட் 1947 ஒரு இடத்துல கோவில் இடம்னு இது சொல்லப்பட்டது, அது கோவிலுக்கு தான். இந்த இடம் சர்ச்சுக்கு தான் சொல்லப்பட்டா அது சர்ச்சுக்கு தான். இதை எதையும் இனி மாத்தக்கூடாதுன்றதுதான் இந்த ஆக்ட். It stops new lawsuit against changing the religion of these places except Ayodhya. புரியுதா? அயோத்தியா கேஸை தவிர இனி யாராவது இந்த இடம் வந்து இல்ல திஸ் பிலாங் டு முஸ்லிம், திஸ் பிலாங் டு ஹிந்து அப்படின்னு கொண்டு கேஸ போட்டீங்கன்னா அவ்வளவுதான். Some group want to reopen the old dispute about the temple and mosque and court are hearing petition to see if the act is fair. இந்த ஆக்ட் சரிதானான்ட்டு இப்ப கோர்ட் அனாலிஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்ப புரியுதா? வாட் இஸ் தட் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட்? இது ரீசன்ட் கரண்ட் அஃபேர். பட் மேம், இந்தியாவோட கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டிஸ்க்கு இந்தியாவில் அவங்களோட அதிகமான ப்ராப்பர்ட்டிஸ்க்கு அடுத்து வகுப்போட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து 2வது இடத்துல இருக்குன்னு சர்வேல இருக்கு. அதுக்காக தான் இப்ப ரெகுலேட் பண்ண ட்ரை பண்றாங்க. புரியுதுங்களா? அந்த போர்டு கிரியேட் பண்ணி ரெகுலேட் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கான காரணமே அதான். ஓகே, இப்ப ஆன்டி கன்வர்ஷன் லா. திஸ் லா ஹாஸ் பீன் பாஸ்ட் இன் மெனி ஸ்டேட்ஸ். அகைன் இட் பிகேம் அ ப்ராப்ளம். இது எதுக்காகனா இந்த ஃபோர்ஸ்ட், ஃப்ராடுலண்ட் ஆர் இன்டியூஸ்ட் கன்வர்ஷனை அவாய்ட் பண்ண, ஒரு ரிலீஜனை இல்லாம ஆக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு ரிலீஜன் ட்ரை பண்ணுவாங்க. அது நடக்க கூடாது. ஏன்னா இந்தியா செக்யூலர் கண்ட்ரி. என் நாட்டுல எல்லா மதமும் சமமா இப்போ வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றத நான் பெருமையா காமிக்கிறது தான் என்னுடைய மெரிட் இல்லையா? அதை சொல்லிதான் நான் பெருமையா காமிச்சிட்டு இருக்கேன். அப்போ ஒரு ரிலீஜன் இல்லாமே போயிடுச்சுன்னா நான் எப்படி பெருமையா சொல்ல முடியும்? அப்ப இந்த வார்த்தையை நான் பாதுகாக்கணும்னா இந்த ஆன்டி கன்வர்ஷன்றத நான் கட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்போ இட் இஸ் அ கன்சென்ட் மேட்டர். நோட்டிபிகேஷன் இஸ் ரெக்யர்ட், பனிஷ்மெண்ட் இஃப் இட் இஸ் இல்லீகல். இந்த மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கிரியேட் பண்ணாங்க. நீ கன்வெர்ட் ஆகுறியா, அப்போ வந்து நீ எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். நாங்க சில கொஸ்டின்ஸ் கேட்போம். நீ ஏன் கன்வெர்ட் ஆகுற, எங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அவன் சொல்றான், நான் எதுக்கு கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், ஏன் இஷ்டம், மை ரிலீஜன், நான் எந்த ரிலீஜனை வேணாலும் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்ட்டு இண்டிவிஜுவலோட ஆர்குமெண்ட். ஆனா கவர்மெண்ட் ஆர்குமெண்ட் இது மிஸ்யூஸும் செய்யப்பட வாய்ப்பு இருக்குன்ட்டு. The word secular இதுதான் ஹைலைட். சிலர் என்ன எனக்கு ஒரு சொன்னாங்க டவுட் சொல்லுங்க. மேம். இப்போ நீங்க சொன்னீங்களே, இப்போ வந்து மத மாற்றம் பண்ணுவாங்க சில பேரு. சோ ஆனா இப்பயும் அப்படித்தானே மேம் நடந்துட்டு இருக்கு. ஆனா அவங்க வந்து கவர்மெண்ட் கிட்ட அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் சில ஸ்டேட்ஸ் இப்ப ரீசெண்டா வந்து நிறைய லாஸ் கொண்டு வந்தாங்க. லாஸ் கொண்டு வரவே இட் பிகேம் அ ப்ராப்ளம். இதெல்லாமே நியூஸ் பேப்பர்ல வந்த விஷயங்கள். இப்ப நம்ம படிக்கும் போது யூபிஎஸ்சிக்கு எப்படி படிக்கணும், என்னென்ன தேவைன்றதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இப்ப பிரியாமல் பத்தி நம்ம படிக்கிறோம். பிரியாமல்ல சில வேர்ட்ஸ் சொன்னேன்னா அது எல்லாமே செக்குலர். இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே என்ன, செக்குலர் ரிலிஜன். இத பத்தி பேப்பர்ல வந்து சில விஷயங்களை நம்ம எப்படி பார்க்கணும், மெயின்ஸுக்கு எப்படி திங்க் பண்ணணும்ன்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். புரியுதுங்களா? சோ வேர்ட் செக்யூலர் இதுவுமே நியூஸ் பேப்பர்ல வந்த விஷயம். இதுல ஒரு செக்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா செக்யூலர்ன்ற வேர்ட் வந்து 42nd அமெண்ட்மெண்ட்ல தான் சேர்த்தோம். அதுக்கு முன்னாடில இருந்தே இந்தியா செக்யூலர் தானே, எதுக்கு இந்த வேர்டை தெளிவா ஒரு வேர்ட் சேர்த்தீங்க, அது தேவையே இல்லை, லெட் அஸ் ரிமூவ் இட் அப்படின்ட்டு ஆல்ரெடி பார்லிமெண்ட்ல சில டீம் பேசிட்டு இருந்தாங்க. அதனால இட் வாஸ் இன் நியூஸ். பட் சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் ரிமூவல் ஆர்கியூ தட் கான்ஸ்டிடியூஷன் வாஸ் ஆல்ரெடி செக்யூலர், ஸோ அடிஷன் வாஸ் பொலிட்டிக்கல். இதை வேணும்னே பாலிடிக்ஸ்க்காக ஆட் பண்ணாங்கன்னு சில செக்மெண்ட். அப்போனன்ட் என்ன சொல்றாங்கன்னா, செக்யூலரிசம் இஸ் a core part of Indian identity. அதை எடுக்கிறது நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா கேஷ்வானந்த பாரதி கேஸ்ல பேசிக் ஸ்ட்ரக்சரை தொடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு தொடாதீங்க அப்படின்னு ஒரு செக்மெண்ட். அப்ப இந்த மாதிரி இது கான்ட்ரவர்ஷியலான விஷயத்த நம்ம என்ன பண்ணணும்னா, ப்ரீஆம்பிள் பேஸோட கான்செப்டை படிச்சுக்கணும். அதை படிச்சுட்டு இப்ப ரீசெண்டா இவங்க என்ன ஆர்கியூ பண்றாங்கன்னு இதையும் பார்த்துக்கணும். நெகட்டிவ்ஸ் பாசிட்டிவ்ஸ் ரெண்டு விஷயத்தையும் நோட் பண்ணிக்கணும். இப்படி ரெடி ஆயிட்டா வில்லன்ஸ் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே நம்ம ரெடி. இப்ப சொல்லுங்க, அவங்க என்ன ஆர்கியூ பண்றாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு கஷ்டமான விஷயமா என்ன? இப்ப நான் சொன்ன எதுவுமே உங்களால புரிஞ்சுக்க முடியாத விஷயம் தான். Was it so difficult to understand what they are trying to explain? மேம் ஆக்சுவலி ஈஸியா தான் மேம் இருக்கு. பட் ஆனா
சில பேர் வந்து எதனால பயமா இருக்குன்னா, சில பேர் இன்னும் கிளியர் பண்ணாம இருக்காங்கல்ல. சோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது we have to scared மேம். Let சோ me tell அதுக்காக you why. Yeah. அதுக்கு என்ன ரீசன் நானே சொல்றேன். யூபிஎஸ்சில ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்னன்னா, நாங்க படிச்ச காலத்துல எல்லாம் we didn't have a lot of source. அப்ப லிமிட்டட் சோர்ஸ் கொடுத்தத என்ன நோட்ஸ் கொடுத்தாலும் அதை மட்டுமே நாங்க படிப்போம். படிச்சுட்டு அப்படியே எக்ஸாம் போவோம். அதனால எங்களுக்கு வந்து கிளியர் பண்றது ஈஸியா இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆக்சசபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் அதிகம். அந்த அகாடமி மெட்டீரியல், இந்த அகாடமி மெட்டீரியல், அவன் கொடுக்கான், இவன் கொடுக்கான், இந்த புக் தட் புக் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறாங்களே தவிர ஏதாவது ஒரு மெட்டீரியலை, ஒரு அகாடமி மெட்டீரியலை 100% படிச்ச ஸ்டூடெண்ட்டை நீங்க கை காமிங்க, நான் ஒத்துக்கிறேன். அவங்க கிளியர் பண்ணலன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். ரெண்டாவது யூடியூப், இவன் அதுக்கு மேல ஹை லெவல் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டர்ஸ். அண்ட் தேர்ட், ஏன்னா நீங்க சர்ச்னு ஒண்ணு போட்டு ஒரு விஷயத்த சர்ச் பண்ண போயிட்டு யூ வில் லூஸ் 3 hours in it, you will move out of it. அப்ப என்ன ஆகும்? டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், யூ கெட் டிவியேட்டட். அப்போ நாங்கெல்லாம் we fixed to what faculty said, but nowadays students are not doing that. இல்ல, அதுதான் பிரச்சனைக்கான பெரிய காரணம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, யூபிஎஸ்சில 2 டீம் இருக்கு. ஒரு டீம் இன்னொரு டீம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்குன்னே இருக்காங்க. இவன் பாஸ் பண்ணிட கூடாதுன்றது மட்டும்தான் இவனோட நோக்கமா இருக்கும். இவன் படிச்சுட்டு இருப்பான் ஒழுங்கா, இதெல்லாம் எதுக்கு படிக்கிற, இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்றது. இது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்றது. ஆனா ஒரு ஸ்ட்ராங்கான ஆஸ்பெக்ட் மட்டும்தான், எனக்கு என்ன தெரியுமோ நான் அதை படிச்சுட்டு போறேன், உனக்கு தெரியுமா படிச்சுட்டு போ அப்படின்னு மென்டலி they will be strong, prepared enough and move forward. இதுதான் பெரிய பிரச்சனை. நம்ம நார்மல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரிதாம்மா எக்ஸாமோட சிலபஸை நம்ம ஒழுங்கா படிச்சுட்டு போனா என்னைக்காவது ஃபெயில் ஆயிருக்குமா? இல்ல. அப்ப யூபிஎஸ்சில மேடம் ஃபெயில் ஒரு ஆகும்னா அது காரணம் இதானே? சொல்லுங்க. இல்ல மேடம், ஈக்குவாலிட்டி செகுலரிசம் ஓகே, பட் வந்து இப்ப வந்து யூபிஎஸ்சில கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தில இருக்கும். அதுக்கு இப்போ வரைக்குமே அது நாங்க ஆர்கியூ பண்ணிட்டு தான் இருக்கோம். we need it in regional language னு இப்ப கூட நாங்க பிஐஎல் போட்டு தான் வச்சிருக்கோம். we are demanding it. ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி எல்லாம் வந்து தமிழ் கொண்டு வந்துட்டாங்க. பட் வந்துட்டாங்க. இதுல சீக்கிரமே ஆனா யூபிஎஸ்சியுமே கொண்டு வருவானுங்க. நான் சொல்றேன், நாங்க இன்னைக்கு நேத்து இல்ல, I remember from 2010 we have been challenging this. 2010 அப்ப பாத்துக்கோங்க, நான் டீச்சிங் ஆரம்பிச்சது, நான் என் கெரியர் ஆஃப் டீச்சிங் ஃபார் யூபிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணது 2011. 2010ல இருந்து we have been fighting for this. It is a regional disparity ன்னு சொல்லி ஷுவர்லி அப்படி சேலஞ்ச் பண்ணி தான் எஸ்எஸ்சி எக்ஸாம்லாம் தமிழ்ல வர ஆரம்பிச்சது, ஆர்ஆர்பி எல்லாம். இப்போ சீக்கிரமே யூபிஎஸ்சி ஆல்சோ வில் கம் இன் தமிழ். டேக் இட் ஃபார் சேலஞ்ச். இன்னும் அடுத்து 2 to 3 இயர்ஸ்க்குள்ள கண்டிப்பா இருக்கும். பிகாஸ் இட்ஸ் a disparity தான். Most of the Hindi students will read the question in both English and Hindi. They never read in English alone and give the answer. I know that because I was in Delhi. I prepared my UPSC journey in Delhi. I know what all is needed, what is not is needed. நீங்களா எக்கனாமிக்ஸ்க்கு ரமேஷ் சிங், விவேக் சிங் உட்கார்ந்து படிச்சுட்டு இருப்பீங்க, கரெக்டா? If you are the UPSC aspirant. But in my academy, I'm not going to give you any of those books. பட் மேம், ஆனா ஹிந்தி படிக்கிறவங்களுக்கு, ஹிந்தி அவங்க தமிழ் தாய்மொழில இருந்து படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குல்ல யூபிஎஸ்சில. பட் கொஸ்டின் அதுதான் சொல்றேன், ஹிந்தியில படிக்கிறவங்களுக்கு ஹிந்தி ஒரு அட்வான்டேஜ், நமக்கு அந்த அட்வான்டேஜ் இல்ல. அண்ட் மோரோவர் நார்த் இந்தியால படிக்கிற புக்ஸ் எதுவுமே நம்ம சவுத் இந்தியன்ஸ் படிக்கிறது இல்லைங்க. சவுத் இந்தியால ஏன் ரிசல்ட் வரல, ஏன் கொடுக்கல, அது உங்களுக்கு தெரியுமா? இத்தனை அகாடமி வச்சிருக்காங்க. Every academy is running with so much of strength. Why not they give a good results? Why? அதாவது தென்னிந்தியால வந்து வரலாறு, அதாவது சோழர்களை பத்தி அதிகமா யூபிஎஸ்சில அவ்வளவுக்கு கேட்டது இல்ல. சோழர்களை பத்தி கேட்டா அவங்க மட்டும்தான் எழுதுவோன்ட்டு அவசியம் இல்லையே. இல்ல சவுத் மேடம், இந்தியன்ஸ் ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் எதை பத்தி கேட்டாலுமே நம்ம எழுதுவோங்க. சப்ஜெக்ட் இஸ் a சப்ஜெக்ட், அவ்வளவுதான் நமக்கு. That's the reason why we are talking in US also. When I was in Delhi, the first point my faculty asked me was, are you a South Indian? அப்ப அவர்கிட்ட நான் எத்தனை questions கேட்டிருப்பேன்.
கடைசியா he said one word, you will surely clear UPSC. அப்ப பாத்துக்கோங்க. அப்ப அந்த கான்பிடன்ஸ் அந்த ஃபேக்கல்ட்டிக்கு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா அந்த அளவுக்கு நம்ம மென்டல் ஸ்ட்ரென்த்தை நான் டாமினேட் பண்ணி காமிச்சிருக்கேன் அவங்க கிட்ட. சவுத் இந்தியன்ஸ் ஆர் நாட் irrelevant or not capable enough to handle னு நினைச்சிடக்கூடாது. அந்த அளவுக்கு வாட் எவர் he has I used to answer. முடியும் நம்மளால. சவுத் இந்தியன்ஸ் கிளியர் பண்ணாதது காரணம் அது இல்ல. we are not reading the perfect material and the right material. we first have to choose the right source. சரி, UPSC aspirants ஒண்ணு கேட்கல. have you heard of a book called Dutt and Sundar? இந்த புக் கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? நோ மேம். For economics. One of the best book for economics actually. But a very vast book. இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. நம்ம சவுத் இந்தியன்ஸ்க்கு இன்னும் அது ரீச் ஆகல. அங்கதான் நம்ம லேக் ஆகும். பட் ஓகே, நோ ஹார்ம். அதெல்லாம் பரவாயில்ல, நம்ம அதை பார்ப்போம். நம்மளும் முடியும். யூபிஎஸ்சியை வந்து எல்லாரும் வந்து ஏன் பூதமா காமிக்கிறாங்கன்னா பயப்பட்டாதானே நீங்க படிப்பீங்க, பயந்தாதானே நீங்க வருவீங்கன்ட்டு. பட் நான் உங்களுக்கு பயமுறுத்துறதுக்காக வரல. ஐ வாண்ட் டு பிரேக் திஸ் லாஜிக் ஃபர்ஸ்ட். ஹூ செட் யூபிஎஸ்சி வாஸ் அ நைட்மேர்? நான் படிக்கிற காலத்துல இருந்தே யூபிஎஸ்சினா கஷ்டம்டே காமிச்சிட்டு இருக்காங்க. எதுதான் கஷ்டம் இல்ல? இன்ஜினியரிங் கஷ்டம் இல்லையா? மெடிசன் கஷ்டம் இல்லையா? ஆர்ட்ஸ் கஷ்டம் இல்லையா? சிஏ கஷ்டம் இல்லையா? அதே மாதிரிதான் யூபிஎஸ்சி. படிச்சா பாஸ் பண்ணலாம். எங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க எல்லாம். Which of the following statement about preamble is correct? It is the parts of the constitution. It can be amended like any other parts. It reflects the philosophy and ideal of the constitution. ரெமி மட்டும் தான் ஆன்சர் பண்ணிருக்காங்க. அதர்ஸ்? ஏன் சி போனீங்க சொனாலி எல்லாம்? It can be amended. It is a part of the constitution. One and three. இங்க லைக், அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் தான் மாற்றம். இட் கேன் பி அமெண்டட் லைக் எனி அதர்னு போட்டாங்க பாருங்க. இந்த வார்த்தையை கொடுக்காம இருந்தா அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அந்த வார்த்தைக்கு என்னன்னா மத்த ஆர்டிகிள சேஞ்ச் பண்ற மாதிரி ஈஸியா மாத்திடலாம்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது. கேஷவானந்த பாரதி கேஸ்ல கொடுத்த வேர்டிக்ட் என்னன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் டச் பண்ணாம புதுசா நீங்க ஏதாவது சேர்க்கலாம், இருக்கிறத எடுக்க முடியாது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாயிடுச்சு. புரிஞ்சுதா? அந்த ஸ்டேட்மெண்ட்ல பாதி கரெக்டா இருக்கும், பாதி தப்பு. அதை கவனிக்காம நம்ம ஆன்சர் போடும்போது வாட் வி திங்க் இஸ் தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். ஏன்னா நம்ம 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பண்ணியிருக்காங்களே, அப்ப அது கரெக்ட் தானே ஆன்சர் போட்டுருவீங்க. ஆனா அங்க என்ன தப்பு? லைக் எனி அதர் பார்ட். மற்ற பார்ட்ல எதை வேணாலும் சேர்க்கலாம், எடுக்கலாம். ஆனா இது அப்படி சேர்க்க முடியாது. புரிஞ்சுதா வித்தியாசம்? திஸ் இஸ் அண்டர்ஸ்டாண்ட். Are you clear, my dear students? To end with, mastering polity means the language of governance. This is a subject that will make you sound like an administrator, not just an aspirant. ஏன் அப்படி சொல்றேன்னு நீங்க நினைக்கலாம். இந்த சப்ஜெக்ட் நீங்க படிக்கும் போது நிறைய சட்டங்கள் படிப்பீங்க. சட்டங்கள் படிக்கும் போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஒரு சாதாரண காமன் மேனுக்கு இருக்கக்கூடிய நாலேஜை விட இந்த இடத்துல ஒரு ஃபயர்ஃபுல்லான கேரக்டரா நீங்க சேஞ்ச் ஆவீங்க when you read polity, when you master with this subject, and that master make you show unique. அதுதான் அதனுடைய பியூட்டி. Are you clear, my dear students? So remember, nothing is tough. UPSC, just give a chance. This course is exclusive for prelims. Give a trial. Try it off. Nothing is going to be lost. UPSC a nightmare நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா attend all the demo. நாளைக்கு evening 6 PM you have the demo of environment.
உங்களுக்கு பாலிட்டி, என்விரான்மெண்ட், எக்கனாமிக்ஸ் இதுதான் கோர் ஏரியா. இத மாஸ்டர்ஸ் பண்ணாலே யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்க ஒரு வாட்டி சக்சஸ டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து நீங்க அதை விட மாட்டீங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. And my motto is to make you first feel comfortable. ஏன் டெமோக்கு அடுத்து கூட we have multiple things. Rapid fire is going on at 4 o'clock. அதை கூட அட்டென்ட் பண்ணுங்க. சொல்லுங்க. Somebody has something? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு நல்ல விஷயத்த சொல்றேன், கேட்டுக்கோங்க. யூபிஎஸ்சி கிளாஸ்ல நாங்க டெய்லி பிடிஎஃப் சாஃப்ட் காப்பி அனுப்புவோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்ல வேணும்னா உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2 மீடியம்லயும் கொடுப்போம். எதுக்காகனா நீங்க இங்கிலீஷ்ல படிக்கும்போது தமிழ்ல ரெஃபரன்ஸ் நீங்க பயன்படுத்திக்க உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்காக 2 மெட்டீரியலுமே யூபிஎஸ்சி இருக்கும். தட் இஸ் த ஹைலைட் ஆஃப் அவர் அகாடமி. ஏன்னா தமிழ் மீடியம் படிச்ச பசங்க யூபிஎஸ்சி போக கூடாது, யூபிஎஸ்சி ஜெயிக்க முடியாதுன்னு யாராவது நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அதை பிரேக் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம். இப்போ நாம் அதுக்காக தான் பைலிங்குவல்ல சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம் நாங்க. இதுல ஏதாவது டிஃபிகல்ட்டி நீங்க ஃபேஸ் பண்ணீங்களா? Yes, you can. You make use of this session, Sandhya. Yes, pa. So, my dear students, யாராவது ஃபீல்ட விட்டுலாம் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா லாஸ்டா ஒரு ட்ரையல் ட்ரை பண்ணிப்பாங்க. சோர்ஸ் கேக்குறீங்களா ரெமி? சோர்ஸ் இன் த சென்ஸ் புக் மெட்டீரியல்ஸா, என்னென்ன புக்ஸ் படிக்கணும்னு கேக்குறீங்களா யூபிஎஸ்சிக்கு? ஓகே. யூபிஎஸ்சிக்கு பாலிட்டி பொறுத்த வரைக்கும் what I used to suggest is I go with my notes only. Okay, my notes with current affair. Okay, and environment-க்கு நாங்க மெட்டீரியல் கொடுப்போம். அதை தவிர்த்து நீங்க ஏதாவது மெட்டீரியல் படிக்கிறதா இருந்தா you can go with Shankar. That book is quite, அது வந்து எல்லாமே கவர் ஆகும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எக்கனாமிக்ஸ்க்கு நீங்க விவேக் சிங் ஃபாலோ பண்றவங்களா இருந்தா விவேக் சிங் ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா யூ கேன் கோ வித் சம் அதர் புக் கால் சஞ்சீவ் வர்மா, அந்த மாதிரி புக்ஸ் போகலாம். ஓகே. அண்ட் என்விரான்மெண்ட், எக்கனாமி, தென் ஜியாகிரபி எல்லாம் என்சிஆர்டி, அதை தாண்டி எதுவும் தேவையில்லை. அண்ட் ஜிசிலியம் ஆப்ஷனல் பேப்பர் பிஎஸ்ஐஆர் ஓகே. பிஎஸ்ஐஆர் தமிழ் மீடியம்லயா? இல்ல மேடம், ஆப்ஷனல் பேப்பர் பிஎஸ்ஐஆர் இந்த இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஓகே, அது தமிழ்ல ஏதாவது சோர்ஸ் இருக்கான்னு கேக்குறீங்க? புக் பிஎஸ்ஐஆருக்கு தமிழ்ல ரிசோர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா நம்ம அகாடமி பிஎஸ்ஐஆர் ஹேண்டில் பண்ணல. இல்லைன்னா கூட we can arrange. ஓகேங்களா? அதை பார்த்துக்கலாம். அண்ட் ஹிஸ்டரிக்கு உங்களுக்கு ஸ்பெக்ட்ரம், தென் பிபின் சந்திரா, இதுவே போதும். அண்ட் என்சிஆர்டி, இதை தாண்டி எதுவும் பெருசாலாம் மூவ் ஆகிறது இல்லை. கேன் ஐ ஹாவ்? யா ஷுர் சந்தியா, யூ கேன் மேக் அ கால் டு த ஆஃபீஸ் நம்பர், ஃபிக்ஸ் இன் டைம் வித் மீ. ஓகே, அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. தென் யூ கேன் கனெக்ட் வித் மீ ஆன் கால். ஓகே மேம். எஸ் மா. மேம் இப்போ எனக்கு டவுட் மேம். இது நீ இப்ப நீங்க இத பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிருவீங்க, இது நான் 100% ஷோர் தரேன் அப்படின்னா அது என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் மேம்? என்ன நாங்க பண்ணா கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம் மேம்? ஃபைன். ஃபர்ஸ்ட் திங், என்னடா மேம் இப்படி சொல்றாங்களே நீங்க நினைக்கலாம், ஆனா இதான் உண்மையும் கூட. ஃபர்ஸ்ட் இஸ் டைம் ஃபார் யூ. இந்த சென்ஸ், ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 hour உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஃபர்ஸ்ட் செய்யுங்க. நம்பர் 2, கன்சிஸ்டன்சி வித் ஸ்டடீஸ். இந்த சென்ஸ், ஒரு நாளைக்கு நீங்க 5 hours என்னால படிக்க முடியும்னா இதை கண்டிப்பா பிரேக் பண்ணக்கூடாது. நம்பர் 3, லவ் இட், லவ் த சப்ஜெக்ட். அப்படி உங்களுக்கு யூபிஎஸ்சி சப்ஜெக்ட் வந்து ஒரு மாதிரி நைட் மேர், இரிட்டேட்டிங்கா இருக்கு, சப்ஜெக்ட் பிடிக்கல அப்படின்றீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் டெமோ அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த 5 நாள் டெமோ அட்டென்ட் பண்ணுங்க. 5 நாள் டெமோக்கு அப்புறமும் சில செஷன்ஸ் நடக்கும். ஃப்ரீ செஷன் தான் அது எல்லாமே. நிறைய ஃப்ரீ செஷன் நம்ம அகாடமி பண்ணிட்டு இருக்கோம்.
அதெல்லாம் அட்டன் பண்ணுங்க. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் உங்களுக்கு லவ் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யூ வில் ஆட்டோமேட்டிக்கலி ரீட் தட் சப்ஜெக்ட். இதை ரெண்டையுமே நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை அறியாமலே பேப்பரை நீங்க எடுப்பீங்க. அதுக்கப்புறமா கரண்ட் அஃபேர் யூ வில் பிகம் மாஸ்டர்ஸ். என்ன எழுதலாம் என்ன எழுத வேண்டாம்ன்றதை நீங்க புரிஞ்சுப்பீங்க. புரியுதுங்களா? இதை நீங்க ஒழுங்கா செஞ்சீங்கனாலே போதும். ரெகுலரா படிக்கிறத புரிஞ்சு படிக்கணும். இதுல மெயின் திங் ரைட்டிங். நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா யூ ஆர் நாட் டேக்கிங் பென். டச் த பென் ரெகுலர்லி. பேப்பர் அண்ட் பென் உங்க கைக்கு ஃபிக்ஸ் ஆகும். எத்தனை பேர் எழுதி பாக்குறீங்க? மேம் நான் இப்ப சும்மா இப்ப வரைக்கும் வந்து என்சிஆர்டி புக்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கேன். இப்ப எனக்கு என்னன்னா அந்த கன்சிடென்சி வந்து எனக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் படிக்கிறதுலாம் ஓகே. அந்த அந்த 2 பாயிண்ட் வந்து ஓகேவா இருக்கு மேம் இப்ப இது வரைக்கும் ரெண்டும் கரெக்டா. பட் அந்த கன்சிடென்ஸ்ல வந்து எனக்கு என்ன ஒரு ஸ்ட்ரகிள்னா என்ன சோர்ஸ் படிக்கிறது. இப்ப நீங்க சொல்ற மாதிரிதான். இப்ப நான் என்சிஆர்டினா என்சிஆர்டில எப்படி நோட்ஸ் எடுக்கிறது, என்சிஆர்டி எப்படி மார்க் பண்றது. அப்போ எனக்கு கன்சிடென்சி வந்து அங்க ஸ்ட்ரகிள் ஆகுது. அந்த டைமும் அந்த லவ் இட் சப்போர்ட் அதெல்லாம் வந்து ஓகே ஸ்டடிஸ் பண்ணும்போது ரொம்ப விருப்பமா இருக்கும். ஆனா நீங்க எனக்கு கிளாஸ் போனீங்களா? கன்சிடென்சி இல்ல மேம். ஏன்? மேம் ஆக்சுவலி வந்து நான் வந்து பிளஸ் டூல வந்து 11th இருந்து ஓகே யூபிஎஸ்சி பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருந்தது. இப்போ வந்து நான் கரண்டா வந்து 3rd இயர் படிச்சுட்டு இருக்கேன். நான் என்ன பிளான் வச்சேன்னா 3rd இயர் படிக்கும் போது அப்பதான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு இதுல இருந்து இப்ப 3rd இயர் படிக்கிறேன். இப்ப Don't ஸ்டார்ட் worry. பண்ணிருக்கேன். You start attending college batch. Then you will know. என்சிஆர்டில என்ன நோட்ஸ் எடுக்கணும், இந்த பாயிண்ட் தேவையா தேவையில்லையான்ட்டு. மெயின் திங் இதுதான். இப்ப நீங்க சொல்றீங்களே இது கரெக்ட். இது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே ஏற்படும். ஏன்னா புக்கை படிக்கிறோம், இந்த புக்ல என்ன தேவை, எதுக்கு படிக்க சொல்ல, அதாவது உங்களுக்காக நாங்க சொல்றோம் இது தேவை தேவையில்லைன்ட்டு. எங்க பீரியட்ல எல்லாம் என்ன படிக்கணும்ன்றே சொல்லல. அப்ப இதுல என்ன நோட்ஸ் எடுக்கிறதுன்னு தெரியாம இந்த கொஸ்டின் மார்க் எங்களுக்குமே இருந்துச்சு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரிவிஷன் கிளாஸ்னு ஒண்ணு போடுவோம் நாங்க என்சிஆர்டிக்கு. ஐ வில் பி கமிங் ஃபார் ரிவிஷன். ஜியாகிரபி ரிவிஷன் சொல்லி கொடுப்பேன். ஹீட் பட்ஜெட், ஒரு நாள் ஹீட் பட்ஜெட் கடகடன்ட்டு என்சிஆர்டி புக்ல இருந்து. ஸோ இந்த மாதிரி நிறைய ரிவிஷன்ஸ் போடும்போது அந்த என்சிஆர்டில இது தேவை தேவையில்லைன்றது நீங்க புரிஞ்சுக்காம இருப்பீங்க. புரியுதுங்களா? அதனால நீங்க ஒரு வாட்டியாவது எங்கேயாவது இங்கேன்ட்டு இல்லை, நம்ம அகாடமின்ட்டு இல்லை, எங்க வேணாலும் ஜஸ்ட் ஒன்ஸ் ப்ராப்பரா ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த செல்ஃப் ப்ரிப்பரேஷன்ன்றது நம்ம காலேஜ் ஸ்டடிஸ் மாதிரி கிடையாதுப்பா இது. அதனால யூ டோன்ட் நோ அனாலிட்டிக்கலி இல்ல, நியூஸ் பேப்பர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. டோன்ட் வெரி ரமி. இதுக்கப்புறம் நம்ம நிறைய கரண்ட் அஃபேர் கிளாஸஸ் போடுவோம். அதுல நீங்க நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சுவீங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஓகேங்களா மேம்? அடுத்தது மேம் இன்னொரு ஒரு கொஸ்டின் மேம். கேளுங்க. இப்ப என்னோட ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து மேனேஜ்மெண்டா எடுத்திருக்கேன் மேம். ஏன் அப்படின்னா பிளஸ் டூல இருந்து நான் வந்து கொஞ்சம் மேனேஜ்மெண்ட்ல வந்து நல்லா இப்போ பார்த்த உடனே ரைட்டிங் எழுதுற மாதிரி அந்த நீங்க என்ன பேஸ்? சப்ஜெக்ட் வந்து விருப்பம். புரியல என்ன மேம்? பேஸ் என்ன? யூஜி? யூஜி வந்து பிபிஏ மேம், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே. சோ அதனால அது இன்ட்ரெஸ்ட் இருக்கனால சோ நான் மேனேஜ்மெண்ட் தான் மேம் எடுத்திருக்கேன். சோ ஆனா அகாடமில வந்து என்ன சொல்றாங்கன்னா அது ரொம்ப வாஸ்ட் சிலபஸ். சோ நீங்க நம்பர் அதை 1 எடுத்தீங்கன்னா வாஸ்ட் நீங்க வந்து சிலபஸ். நம்பர் 2 நமக்கு அதுக்கு கைடு வேணும். கைடு இன் தி அதான் சென்ஸ் அவங்க இப்போ வந்து சொன்னாங்க. யூ நீட் a tutor to train you for that exam. நம்ம வந்து காலேஜ்ல எழுதுற அந்த பேட்டர்னும் நம்மளோட செல்ஃப் ஏரியாவே யூபிஎஸ்சில எழுதுறதுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கும். எஸ் ஒரு மேம். உதாரணம் எனக்கு என்னோட அனுபவம் சொல்றேன். ஐ டுக் காமர்ஸ். என்னோட யூஜி பிஜி போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா எல்லாமே ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். அந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் பாட்டுக்கு சால்வ் பண்ணிட்டேன். என்னடா ஸ்கோர் வரலன்னு பார்த்தா தென் மை ஃபேக்கல்டி தாட் மீ டெல்லிங், சி நீங்க வந்து காலேஜ் யூனிவர்சிட்டியில பண்றமா பண்ணிருக்கீங்க, அப்படி பண்ணக்கூடாதுன்னு பேட்டர்ன் சொல்லும் போதுதான் ஓ அப்ப இந்த கொஸ்டினுக்கு இப்படியெல்லாம் கொடுக்கணுமான்ற அப்ரோச். அந்த அப்ரோச் கைட் பண்ணதான் நமக்கு பர்சன் வேணும். பட் ஆனா எனக்கு என்னன்னா மேம் நான் வந்து அவங்க சொன்ன உடனே ஒன்ஸ் வந்து நான் யூபிஎஸ்சியோட வெப்சைட்டுக்கு போயிட்டு அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்டோட கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் கொஸ்டின் பண்ணிருக்கீங்க. பேப்பர் டவுன்லோட் பண்ணி நான் பார்க்கும்போது இட்ஸ் வெரி ஈஸி. அதை பார்த்த கொஸ்டின் உடனே என்னால பேப்பர் எழுத ஈஸியா தான் இருக்கும். கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா இருக்காது. அதுக்கு என்ன ஆன்சர் எழுதணும்னு உங்களுக்கு தெரியணும்ல. அது அது எப்படின்னா அந்த கொஸ்டின் பார்க்கும்போது ஈஸியா இருக்கு. சோ நம்மளால எழுத முடியுதுன்னு ஒரு கான்பிடென்ட் வருது மேம். பட் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்க ஆந்த்ரோபாலஜி அப்புறம் சோசியாலஜி அத மாதிரி எடுங்க அப்படின்னா அந்த ஒரு கொஸ்டின் பேப்பர்லாம் பார்க்கும்போது அது எனக்கு கான்பிடென்ட்டாவே இல்ல, ஒரு பயம் வருது. கான்பிடென்ட்டே இல்லாத பேப்பருக்கு எப்படி நம்ம எழுதுவோம் அப்படின்னு. அது மட்டும் சோ இல்ல, நீங்க அது யூஜி மேனேஜ்மெண்ட்டை வச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு யூபிஎஸ்சி ஆப்ஷனல் பேப்பர் மேனேஜ்மெண்ட் வந்து மாஸ்டர் டிகிரி லெவல்ல இருக்கும். ஆ. சோ
சோ நீங்க அந்த சிலபஸ் அண்ட் கொஸ்டின் வந்து ஒன் லைன்ல தெரியும். ஆனா அந்த கொஸ்டினுக்கு நீங்க எழுத வேண்டிய கண்டென்ட் அப்ரோச்சே டிஃபரெண்டா இருக்கும். மேம் இப்போ உங்களோட அப்ரோச் என்ன மேம்? இப்போ நான் வந்து மேனேஜ்மெண்ட் எடுக்கலாமா இல்ல இல்ல நீ என்னோட அகாடமில என்ன சொன்னாங்கன்னா அறம் அகாடமில தான் மேம் கேட்டிருந்தேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா இல்ல அது ரொம்ப வாஸ்டா இருக்கணும், உங்களுக்கு நீங்க கிளியர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த சிலபஸ் எடுக்க வேணாம், அது எடுக்க வேணாம் ஆப்ஷனலா, நீங்க ஆந்த்ரோபாலஜி இல்ல நீங்க ஒண்ணு பண்ணுங்க, சோசியோலாஜி. நம்ம ஆஃப்டர் கிளாஸ் நீங்க அப்புறமா அகாடமி நம்பர் கால் பண்ணி ஒரு நாள் வந்து நீங்க புக் பண்ணுங்க. ஐ வில் ஸ்பீக் வித் யூ ஆன் கால். இல்ல ஜூம் மீட்ல நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஓகே, யூ கேன் ஃபிக்ஸ் ஓகே அன் அப்பாயின்மெண்ட். நம்ம ஜூம் மீட்ல கனெக்ட் பண்ணும்போது நம்ம உங்க குவரிஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பா உங்களோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் அனாலிஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் ஓகே நம்ம ஒரு 2 minutes தான் பேசியிருக்கோம். உங்க ஸ்ட்ரென்த் என்னன்னு அனாலிஸ் பண்ண முடியாது. உங்களோட ஸ்வாட் நான் போட்டுட்டு நீங்க எதுல எப்படி இருக்கீங்கன்னு பார்த்துட்டு I'll give a suggestion. Then you can choose. Okay. ஓகே Yeah, sure. DEE உங்க நேம் எனக்கு தெரியல, அதனால தப்பா நினைச்சுக்காதீங்க. See, anyone, if you are a fresher, ஒரு சின்ன லாஜிக் தான். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் எப்பவுமே சொல்ற விஷயம் ஒண்ணு, என்கிட்ட நீங்க களிமண்ணா வந்தீங்கன்னா ஐ நோ ஹவு டு மோல்ட் யூ. ஐ கேன் மேக் யூ ஆஸ் அ வெரி குட் ஸ்டாச்சு. அதுக்கு அர்த்தம் புரியும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? இல்ல நீங்க ஒரு அழகான ஸ்டாச்சுவாவும் வந்தாலும் உங்களை இன்னும் அழகுபடுத்துறது எப்படின்னு எனக்கு தெரியும். ரெண்டுத்துக்கும் நடுவுல இருந்தீங்கன்னா மட்டும்தான் எனக்கு கஷ்டம். ஓகேங்களா? ஸோ டோன்ட் வரி, இஃப் யூ ஆர் ஃப்ரெஷர் யூ கேன் ஷார்லி கிராக் இட். ஐ கேன் கேரண்டி தட். நீங்க நம்ம டெமோஸ் எல்லாமே பாருங்க, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா டி? ஐ டோன்ட் நோ மிஸ் ஆர் மிஸ்டர். ஓகே, தென் ஓகே, இவ்வளவுதான் நமக்கு சப்ஜெக்ட். இதே மாதிரி பிரேக் பண்ணி தான் நம்ம கொண்டு போவோம். ஓகேங்களா? சோ ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் தான் இருக்கும். ஸ்ட்ரெயினே இல்லாம நாங்க என்ன கொடுக்கறோமோ அதை மட்டும் படிங்க. நாங்க என்ன படிக்க சொல்றோமோ அதை படிங்க. புரியுதுங்களா? வேற எதுவும் படிக்க வேண்டாம். பாலிட்டிக்கலா என் நோட்ஸ் நான் என்ன ஹேண்ட் அவுட் கொடுக்குறேனோ அவ்வளவுதான். location for Trichy Location academy. for academy location Academy. is there in the Google itself. Manapaka. It's an online course, but you can visit the academy at any time. Okay. மேம் Any இப்ப நீங்க doubts? குடுக்குற நோட்ஸ், எஸ் மேம், நீங்க குடுக்குற நோட்ஸ் மட்டும் படிச்சா போதுமா மேம்? இட்ஸ் எனஃப்? Enough. ஓகே தாராளமா. மேம். சுரேஷ் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் IAS இல்லையா? கரெக்ட்டுங்களா? எஸ் மேம். அவர் என்னோட ஸ்டூடெண்ட் தான். அவர்லாம் என்னோட நோட்ஸ் மட்டும் தான் மெயின்ஸ் வரைக்குமே படிச்சார். ஓகேங்களா? ஸோ I think you can watch in our YouTube channel. Already Kadir Shelvi is also my student. ஸோ அவங்களுமே யூபிஎஸ்சி படிச்சாங்க, டிஎன்பிஎஸ்சி இப்போ கிராக் பண்ணாங்க, இப்போ அகைன் யூபிஎஸ்சி படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அவங்களுமே என்னோட ஸ்டூடெண்ட் தான். அவங்க என் நோட்ஸ் மட்டும் தான் அவங்களும் படிச்சாங்க. I have multiple students who have cleared UPSC with my notes alone for polity. ஓகே மேம். Thank you Remy, thank you மா. மோஸ்ட்லி நான் சொன்னதில்லை, நீங்க இப்ப கேட்டதுனால தான் நான் இப்ப அந்த வேர்டுன்னு சொன்னேன். ஓகேங்களா? நாளைக்கு நீங்க போய் பேசணும், நான் சொல்லக்கூடாது என் நோட்ஸ் தான் படிச்சாங்க, அதுக்காக தான் நான் சொல்ல மாட்டேன். நீங்க இப்ப நான் சொல்லி கொடுத்தத வச்சு உங்களுக்கு புரியும் இல்லையா, வாட் மை நோட்ஸ் வில் ஸ்பீக்னு. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். என்னோட ப்ரீவியஸ் செஷன்ஸ் எல்லாம் யூடியூப்ல கூட இருக்கு, நீங்க போய் நம்ம அகாடமி யூடியூப்லயும் பார்க்கலாம். If you like it, you can continue. Okay? And there are multiple free sessions. Yeah. மேம் நோட்ஸ் வந்து எப்படி மேம் புரிஞ்சு படிச்சுக்கலாமா இல்ல வந்து சில ஃபேக்ட் எல்லாம் வந்து மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்குமா? சிலது மனப்பாடம் பண்ணும். ஃபர்ஸ்ட் லெவல் மனப்பாடம் தான். அதுல லாஜிக் மாற்றமே வேண்டாம். மேம் அறத்துல வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த மாதிரி வந்து என்சிஆர்டி புக் வந்து அப்படியே ஃபுல்லாவே தரவு பண்ணணும், அப்படியே மனப்பாடம் தான் பண்ணணும், ஏன்னா அது பிரிலிம்ஸ்ல NCERT கேட்பாங்க. நோட்ஸ் எல்லாம் மனப்பாடம் எல்லாம் பண்ணாதீங்க, வேஸ்ட் ஆஃப் டைம். நானே சொல்லிடுறேன், ஓரமா அப்படி வச்சிருங்க. பாலிட்டிக் NCERT எல்லாம் படிச்சீங்கன்னா வேஸ்ட் ஆஃப் டைம் தான். டிக்டேட் பண்ண மாட்டோம் ரெமி, சிலது டிக்டேட் பண்ணுவோம், சிலது PDF. ஓகேங்களா? ஒரு PDF இருக்கும், அந்த PDF வச்சு நம்ம நோட்ஸும் டிக்டேட் பண்ணுவோம், சைட்ல எல்லாம் நோட் பண்ணுவோம். அந்த மார்க் பண்ண PDFமே கொடுப்போம், மார்க் பண்ணாத PDFமே கொடுப்போம். அதை தவிர்த்து செட் ஆஃப் 5 book will be sent to you, and monthly once your current affair, monthly once or 2 months once a current affair material will also be sent to your house address. ஓகேங்களா? Okay, fine my dear students. So again I'll catch you tomorrow evening with the environment demo. Okay, thank you, have a great day, bye bye.
தேங்க்யூ மேம். தேங்க்யூ so much மேம். You can drop the feedback about the session in my Telegram channel also. Okay? Bye-bye. தேங்க்யூ மேம்.